அழகா ஆவிக்குரிய ஜீவிதத்துல இருப்பாங்க. ஆத்மದಲ್ಲಿ ಜೀವದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. நல்ல ஜெபிக்கிறவனாக இருப்பான். ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. நல்ல துதிக்கிறவனாக இருப்பான். ಸ್ತುತಿ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. எதை செய்தாலும் தேவனிடத்தில் உத்தரவு கேட்டு செய்வான். ಅದನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ಬಳಿ ಉತ್ತರವನ್ನು ಕೇಳಿ ಮಾಡುತ್ತಾರೆ. திடீரென்று விழுந்து போய் இருப்பான். ಆ ರೀತಿ ಅವರು ಸಡನ್ ಆಗಿ ಬೀಳುತ್ತಾರೆ. நல்ல ஊழியக்காரரோடு இணைந்து இருப்பாங்க. ಒಳ್ಳೆ ಸೇವಕರು நல்ல அன்பாக இருப்பாங்க. ಒಳ್ಳೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. நேசிப்பாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಮಮತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பயங்கரமான விரோதி போல திருப்பி கொண்டு போவாங்க. ಒಂದು ಭಯಂಕರವಾದ ವಿರೋಧಿ ನೋಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾರೆ. தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆರಿಸುತ್ತೇನೆ. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுவாராக. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಸಂಚರಿಸುವ பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವಾಗ அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நாம ஒன்றும் செய்ய முடியாது. ಆತನ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದೆ ನಾವೇನು ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. நம்மோடு கூட இருப்பாரானால் ಆತನು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರುವುದಾದರೆ நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு மகிமையாய் இருக்கும். ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮಗೆ ಆತನ ಮಹಿಮೆಯಾಗಿರುತ್ತದೆ. இந்த தீர்க்கதரிசன மாநாட்டில ಈ ಪ್ರವಾದನೆ ಕೂಟದಲ್ಲಿ ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? ದೇವರು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತು ಏನು? ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ದೇವರ ಮಾತು ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು? அந்த வார்த்தையை நாம் கண்டுகொள்ளத்தக்கதாக ಆ ಮಾತು ನಾವು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ இன்றைக்கு நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். ಇವತ್ತು ನಮ್ಮೆ ನಾವೇ ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பரிசுத்த தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಸಂಚರಿಸುವ ದೇವರಾಗಿ அசைவாடுகிற தேவனை கனப்படுத்துவோம். ಸಂಚರಿಸುವ ದೇವರು ನಾವು ಗಣಪಡಿಸೋಣ. அவருடைய அசைவாடுதல் சாதாரணப்பட்டதல்ல. ಆತನ ಸಂಚರಿಸುವಿಕೆ ಅದು ಸಾಧನವಾದದಲ್ಲ. தேவன் எவரை முன்குறித்திருக்கிறாரோ, ದೇವರು ಯಾರನ್ನು ಮುಂದಾರಿಸಿದಾರೋ அந்த முன்குறிப்பை யாரு தடுசியலாகாது. ಮುಂದಾರಿಸಲ್ಪಟ್ಟದನ್ನು ಅದು ಯಾರನ್ನ ತಡೆ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த முன்குறிப்பை ಮುಂದಾರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಮುಂದಾರಿಸುವಿಕೆಯನ್ನು அந்த முன்குறிப்புக்கு ஏற்ற பிரகாரம் நடக்க வேண்டும். ಆ ಮುಂದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ನಡೆಯಬೇಕು. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது. ಆ ಮಾತು ದೇವರ ಬಳಿ ಇದೆ. தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ ಕರ್ತನು நமக்குள் அசைவாடுகிற ஒரு காரியம் மகிமையாய் இருக்கிறது. ನಮ್ಮೊಳಗೆ ಸಂಚರಿಸುವ ಕಾರ್ಯವಾದ ಮಹಿಮೆಯಾಗಿದೆ. நாட்களிலே இந்த கூடுகையிலே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ನಿಮಗೂ ನಮಗೂ ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறார்? ದೇವರ ಆತ್ಮನ್ ಏನು ಮಾತನಾಡಕ್ಕೆ அப்படியே கண்களை மூடுவோம். ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. எல்லா கண்களை மூடலாம். ಎಲ್ಲ ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. எல்லாரும் இந்த வசனத்தை நாம் இருதயத்தில் உட்கொள்ளும்படியாய் ಎಲ್ಲ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗೆ ಹೋಗುವಂತಂತೆ அப்படியே நாம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் பார்க்கலாம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆ ஆ ஆ எத்தனை பேர் உள்ள திறந்து அப்படி பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ಪರಿಶುದ್ಧ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರುವ அவர் பேசும் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கபடியா ಅದನ್ನು ಮಾತಾಡುವ ಮಾತಕ್ಕೆ ಸಲ ಕೊಡುವಂತೆ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ನನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ನನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ಮಾಡಿದ್ದಾರೆ. உன்னை என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருப்பது உண்மையானால் ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ನಿಜವಂದರೆ நீ எப்படிப்பட்ட மகனாய் இருக்க வேண்டும்? ಯಾವ ರೀತಿಯ ಮಗನಾಗಿರಬೇಕು? எப்படிப்பட்ட மகளாய் இருக்கக்கூடும்? ಮಗನಾಗಿರಬೇಕು. உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்பாயா? ತೆಗೆಸಿ ದೇವರುಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಿ. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் எம்மாத்திரம் ನಾನು ಎಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ ஆமாண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக, என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக
என்னை அபிஷேகம் பண்ணி இருக்குது. God mighty power. Yes. உம்முடைய நாமத்துக்கு எங்களை தருகிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த நாட்களில் கர்த்தர் இந்த விசேஷ நாட்களிலே ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದಂತ ಈ நம்மை ದಿನದಲ್ಲಿ கொண்டு வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದ ತಿಟ್ಟವನ್ನು ಅರಿತುಕೊಂಡು அவருடைய பாதத்தை நம்மை கொடுப்போம். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ನಾವೇ ಕೊಡೋಣ. அவருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ಕರ್ತನ ಆತ್ಮನು ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ, என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವರು ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವರು ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு ஆமென் என்று சத்தத்தை உயர்த்தி ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವರು ಶಬ್ದವಾಗಿ ಒಂದು ಆಮೆನ್. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ನನ್ನ ಪಾತ್ರವು ತುಂಬಿ ಹರಿಯುತ್ತದೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சங்கீதம் 23 அழகாய் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಳು 23 ಸುಂದರವಾಗಿ என் ಹೇಳುತ್ತಾರೆ, பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಪಾತ್ರವು ತುಂಬಿ ಹರಿಯುತ್ತದೆ. உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தில ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ உங்க ಶರೀರವನ್ನು பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ನಿಮ್ಮ ಪಾತ್ರವು ಅದು ತುಂಬಿ ಒಳಿಸುವಂತೆ கிறிஸ்துவாகிய தேவன் ಕರ್ತನಾದ ದೇವರು அவருடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றிருக்கிறார். ಆತನ ಆತ್ಮವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಚಲಿಸಿದ್ದಾನೆ. அவருடைய ஆவி உங்க மேல் இருப்பதினாலே ಆತನ ಆತ್ಮವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. குமாரனாகிய கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன? ಕುಮಾರನಾದ ಕ್ರೈಸ್ತನು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? பிதாவாகிய தேவன், ತಂದೆಯಾದ ದೇವರು, என்னுடைய தகப்பனாகிய தேவன் ನನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರು அவருடைய ஆவியை என் மேல் ஊற்றிருக்கிறார். ಆತನ ಆತ್ಮವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ಆತನ ನನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. குமாரனாகிய கிறிஸ்து ಕುಮಾರನಾದ தன் ಕ್ರೈಸ್ತನು தகப்பனாகிய பிதாவை சொல்லுகிறார். ನನ್ನ ತಂದೆಯಾದ ಪಿತಾವನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, இன்னைக்கு நீங்கள் நானும் சபையில் அமர்ந்திருக்கிறோம், ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀವಿ, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀವಿ, ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೀರಾ? பிதா குமாரனாகிய கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்பது நீ நம்புவாயானால் ತಂದೆ ಕುಮಾರನ ಕ್ರೈಸ್ತನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದು ನೀನು அந்த ನಂಬುವುದಾದರೆ கிறிஸ்து உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ಆ ಕ್ರೈಸ್ತ ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிதாவுடைய ஆவி குமாரன் மேல் வந்தது போல ತಂದೆ ಆತ್ಮವು ಕುಮಾರನ ಮೇಲೆ ಬಂದಿದ್ದಾತ குமாரனாகிய கிறிஸ்துவின் ஆவி நம்மேல் வருகிறது. ಕುಮಾರನಾದ ಕ್ರೈಸ್ತನ ಆತ್ಮ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಿದೆ. ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் ಆ ಆತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಮಾತುಗಳು ನೆರವೇರುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. இதைதான் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. ಇದೇ ಪ್ರವಾದನಾಗಿ ಹೇಳ್ಪಡುತ್ತದೆ. இங்கே ஏசாயா 61 அதிகாரத்தில் ಏಸಾಯ 61ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே தெளிவாக அழகுபடுத்தி பேசுகிறார். ಸುಂದರಪಡಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ದೇವರಾದ ಆತ್ಮನು என் மேல் இருக்கிறார். ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. சிறுமைப்பட்டவர்களுக்கு ದೀನರಿಗೆ சுவிசேஷத்தை அறிவிக்க ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ಕರ್ತನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ಹೃದಯ ஆய ಮುರಿದವರಿಗೆ கட்டுதலையும் ಗುಣಪಡಿಸುವುದನ್ನು, சிறைப்பட்டவர்களுக்கு ಸೆರೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ விடுதலையும் ಬಿಡುಗಡೆಯನ್ನು, கட்டுண்டவர்களுக்கு கட்டை ಕಟ್ಟಲಿರುವವರಿಗೆ அவிழ்ப்பதிலையும் ಕಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚುವುದಕ್ಕೂ கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் ಕರ್ತದ ಅನುಗ್ರಹ நம்முடைய ವರ್ಷವನ್ನು, தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் ನಮ್ಮ ದೇವ ನೀತಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸುವ ದಿನಗಳನ್ನು இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அடுக்கிக் கொண்டே வருகிறார். ಹೀಗಾಗಿ ಒಂದೊಂದು ಮಾತು ಅವರು ಹಾಗೆ ಇಟ್ಕೊಂಡೇ இது யாருக்காக தேவ பிள்ளையே? ಇದು ಯಾರಿಗೋಸ್ಕರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ? பிதாவை பின்பற்றின குமாரனுக்கு எப்படி வந்ததோ ತಂದೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ಕುಮಾರನಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು, அந்த குமாரனை பின்பற்றுகிற நமக்கு ಆ ಕುಮಾರನ ಹಿಂಬಾಲಿಸಿದಂತ ನಮಗೂ இந்த மகிமையை கொடுக்க விரும்புகிறார். ಈ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡೋಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆகவே தான் எஸ்ஐயா 60 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லுகிறார், ಏಸಾಯ 64 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எழும்பி பிரகாசி, ಎದ್ದೇಳು ಪ್ರಕಾಶಿಸು, உன் ஒளி வந்தது, ನಿನ್ನ ಬೆಳಕು ಬಂತು, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிறார். ತನ್ನ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಉದಯವಾಯಿತು. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க வேண்டும் என்றால் ಕರ್ತನ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಉದಯವಾಗಂದರೆ கர்த்தருடைய
மகிமை உன்மேல் உதிக்க வேண்டும் என்றால் ಕರ್ತರ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಉದಯಬೇಕೆಂದರೆ நீ கர்த்தருக்குள் எழும்ப வேண்டும். ನೀನು ಕರ್ತರೊಳಗೆ ಎದ್ದೇಳಬೇಕು. அதைத்தான் கர்த்தர் தெளிவுபடுத்தி பேசுகிறார். ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசன புத்தகம் ಯೆಶಾಯ ಬರೆದ ಗ್ರಂಥ 52வது முதல் வசனத்துல சொல்லுகிற வார்த்தை என்ன? 52ನೇ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುವುದೇನು? எழும்பு எழும்பு சீயோனே, ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು ಚೀಯೋನೇ, உன் வல்லமை தரித்துக்கொள். ನಿನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳು. பரிசுத்த நகரமாகிய ಯೆರೂಸಲೇமே, ಪರಿಶುದ್ಧ ನಗರದಂತ உன் ಯೆರೂಸಲೇಮೇ, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ಅಲಂಕಾರ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳು. விருத்த சேதனம் இல்லாதவனும் ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದವನು அசுத்தனும் ಅಶುದ್ಧನು இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. தூசியை உதறவிட்டு எழுந்திரு. ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳು. ಯೆರೂಸಲೇமே, ಯೆರೂಸಲೇಮೇ, வீற்றிரு. ಎಚ್ಚರವಾಗಿ ಇರು. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, ಆದ ಸಿಯೋನಿನ ಕುಮಾರತಿಯೇ, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ನಿನ್ನ ಕತ್ತಲಿರುವ ಕಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚಾಕು. விலை என்று விற்கப்பட்டீர்கள், ನೀನು ಬೆಳೆಬಾಳು ಅಂತ ಮಾರಲ್ಪಟ್ಟ பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று ಹಣದಿಂದ ನೀವು கர்த்தர் சொல்லுகிறார். ಹೇಳು- கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲಿದ್ದಾರೆ, என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಕ್ಕಾಗ್ತದೆ? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲಿದ್ದಾರೆ, என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. தரித்திரர்களை, ದೀನರಿಗೆ, கட்டுண்டவர்களை, ಕಟ್ಟಡದಲ್ಲಿರುವವರಿಗೆ, பாவத்தில் இருக்கிறவர்களை, சாபத்தில் இருக்கிறவர்களை, குணமாக்க முடியாதவர்களை ಗುಣಪಡಿಸುವ என்னை கொண்டு விடுவிக்கும்படி ನನ್ನನ್ನಿಟ್ಟು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவருடைய ஆவி எனக்குள் ஊற்றிருக்கிறார். ಆತನ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಚಲಿಸಿದ್ದಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீ எந்த நினைவோடு இங்க உட்கார்ந்து இருக்கிற? ಯಾವ ನೆನಪಿಂದ ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வந்திருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲಿದ್ದಾರೆ, அவர் உண்மையிலேயே வருகிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ, உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் முடியாதவனாய், ನನ್ನಿಂದ ஆகாதவனாய், ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ வேண்டாதவனாய் ಬೇಡದವನಾಗಿ காணப்பட்டேன். ನಾನು ನೋಡಲ್ಪಟ್ಟೆ. என்னை ನನ್ನನ್ನು முடிகிறவனாக, ಆಗುವಂತೆ ஆகுகிறவனாக ಆಗ ಸಾಧಿಸುವಂತೆ கர்த்தரை தெரிந்து கொண்டார். ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவருடைய ஆவி என் மேல் ஊற்றிருக்கிறார். ಆತನ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಚಲಿಸಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்கள, ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தமா சொல்லுங்க, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சத்தமா துதிப்ப சாத்தான இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க, எத்தனை பேரு? நான் கர்த்தருடைய நாமத்தினால, ನಾನು ಕರ್ತನ அவருடைய ನಾಮದಲ್ಲಿ ஆவியை கொண்டு, ಆತನ ಆತ್ಮನಿಟ್ಟು அவருடைய அபிஷேகத்தை கொண்டு ಆತನ ಅಭಿಷೇಕವನ್ನಿಟ್ಟು சாத்தானை துரத்துவேன். ನಾನು ಶೈತಾನನ್ನು ಓಡಿಸುವೆ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? சொல்லுங்க, நல்ல சத்தமா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசு நாமத்தினா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா மின்னல போல ಮಿಂಚು ಆಗಿ சாத்தான் கீழே விழுந்தான். ಶೈತಾನನ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದನು. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன் விசுவாசத்தினால ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾನೆ? எனக்கும் எங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற ನನಗೂ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಇರುವಂತಹ சாத்தான ಶೈತಾನನು நான் விழச் செய்வேன். ನಾನು ಬೀಳುವಂತೆ ஏன் விசுவாசத்துல ನನ್ನ ನಂಬಿಕೆ நான் விழச் செய்வேன். ನಾನು ಬೀಳುವಂತೆ என் மேல இருக்கிற ஆவியானவர்னால, ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವ என்ன ಆತ್ಮನಿಂದ அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேகத்தினால ನನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ என்னை சூழ்ந்து வந்த ನನ್ನನ್ನು ಸುತ್ತಲು பொல்லாத அதிகாரமுள்ள சாத்தான ಕೆಡುಕನನ್ನು ಶೈತಾನ நான் விழ வைப்பேன். ಬೀಳುವಂತೆ ಮಾಡಿ சொல்லுங்க, விழ வைப்பேன். ನಾನು ಬೀಳಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. சொல்லுங்க, கர்த்தக்கரா யார் மேலங்க? சொல்லுங்க, யாருக்கு? யார் மேல? நல்ல சத்தமா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க,
கர்த்தகரம் கடிகளவு பயமில்லைங்க சொல்லு. ஆஹா. ஆமா. கடிகளவு பயமில்லைங்க ஆ. ஆமா. ஓ ஏந்திடுவோ. ஆஹா. சதமா அஞ்சு கண்ணு கையில அற்புதம் தான் பையில நடக்க போகுது ஆடி பாடி துதிக்க போகுது அதாவது சொல்லு அஞ்சு கண்ணு கையில அற்புதம் தான் பையில அவசியம் தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது இன்னொரு வருஷம் அஞ்சு கண்ணு கையில நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது அச்சனைய தாவீது கோழியாத்து செத்த பள்ளி சொல்லு கோழியாத்து செத்த படி ஆப்பா ஒரு உருட்டு கண்ணில ஒரு சுருட்டு கவனில உருட்டு கண்ணில ஒரு சுருட்டு கவனில அச்சானையாதன் புயடி நதியடி வரட்டியடி வரட்டியடி நதியடி வாஜைகளின் வரட்டியடி நதியடி சொல்லு வரட்டியடி உருட்டியடி நதியடி அலுவலே கையில அற்புதம் பையில அதிசயம் தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது ஹல்லேலூயா ஆமென் 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 உங்க மேல யார் இருந்தா ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾರಿದ್ದಾರೆ எந்த அபிஷேகம் இருந்தா ಯಾವ ಅಭಿಷೇಕವಿದ್ದರೆ இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும் ಇಂಥದ அதிசಯವನ್ನು ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ சொல்லுங்க ಹೇಳಿರಿ கர்த்தருடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು அந்த அபிஷேகம் ಆ ಅಭಿಷೇಕವು உனக்குள்ள இருந்தா ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದರೆ உன்னை எதிர்த்து வருவர நீ என்ன செய்யலாம் ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ ಬರುವಂತ ನೀನೇನ್ ಮಾಡಬೇಕು துரத்தி அடிக்கலாம் ಓಡಿಸಬೇಕು சொல்லுங்க ಹೇಳಿರಿ பக்கத்துல சொல்லுங்க ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ உன் மேல ನಿನ್ನ ಮೇಲೆ கர்த்தரின் மகிமை ಕರ್ತನ ಮಹಿಮೆ ஆவி ಆತನ அவருடைய அபிஷேகம் ಆತನ ಅಭಿಷೇಕ இருந்தா மாத்திரம் ಇದ್ರೆ ಮಾತ್ರವೇ உன்னை எதிர்த்து வருகிறவன ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ ಬರುವಂತವನು நீ வெல்ல செய்ய முடியும் ಮಾಡುತ್ತೀಯಾ ஹல்லேலூயா ஹalleluya ஆமென் 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 சில ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிற மாதிரியே தெரியுது ஹல்லேலூயா ஹalleluya பக்கத்து பார்த்து சொல்லுங்க பக்கத்தில் ನೋಡಿ நீ ಹೇಳಿ எனக்கு டிஸ்டர்பா இருந்தேனா ನೀನು ನನಗೆ ತುಂಬಾ ತಡೆಯಾಗಿದೆ என் ஆவி எனக்கு உண்மையில் பலமா வருவா ನನ್ನ ದೇವರ ಆತ್ಮನ ಮೇಲೆ ಬಲವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ உன்னை எனக்கு டிஸ்டர்ப் இல்லாம உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவா சொல்லுங்க ಡಿಸ್ಮಿಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ ஹalleluya ஹalleluya பக்கத்து பார்த்து சொல்லுங்க ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ உன்னை எனக்கு ನಿನ್ನೆಗೆ டிஸ்டர்ப் இல்லாம ಇಷ್ಟವಿಲ್ಲದಂತೆ உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவா ನಿನ್ನ ಡಿಸ್ಮಿಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ நல்லா சொல்லுங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நீங்க யாருடைய பிள்ளைங்க ಮೇನ್ ஆ? சொல்லுங்க யாருடைய பிள்ளைங்க ನೀವು ಯಾರ ಮಕ್ಕಳು ஏசப்பா பிள்ளைங்க ಯೇಸಪ್ಪನ ಮಕ್ಕಳು ஏசப்பா கிட்ட வந்தா பயப்படுறதுக்குலாம் இங்க இடமே இல்ல ಯೇಸಪ್ಪ ಬಳಿ ಬಂದ ஹalleluya பக்கத்து பார்த்து சொல்லுங்க ஏய் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது என்ன அசால்ட்டாக எண்ணி விடாது சொல்லுங்க நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாதே ஆமா. அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே பக்கத்து பார்த்து ஏய் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே அவன் ஒட்ட ஒட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் வெட்ட வெட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் வெட்ட வெட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் வெட்ட வெட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் கிறிஸ்தவனை அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாதே ஓ அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே ஹalleluya ஆமென் அது ஒரு சரணம் சொல்ற திட்டம் போட்டு என்ன செஞ்சிருவானா மரத்திடலான்னு இப்ப என்று நாம எண்ணாதே திட்டம் போட்டு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறோமா இல்லையா ನಾವು ತಿಟ್ಟ ಆ? ಒಂದು ಕುಟುಂಬದ திட்டம் போட்டு என்ன செய்வோம் ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಏನ್ என்ன ಮಾಡ್ತೀವಿ பயந்த பிள்ளை வந்து பயந்துட்டு உட்காந்துருக்காங்க அக்கா பிடிச்சி பக்கத்துல இடிச்சுக்கிட்டு ஹalleluya நானாலே அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஆமென் ஹalleluya
சொல்லுங்க. ஆமென். பக்கத்து பார்த்து எனக்கு விரோதமா நீ திட்டம் போட்டீங்கன்னா ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನೀನು ತಿಟ್ಟವನ್ನು ಹಾಕಿದರೆ நான் உனக்கு முன்னால முட்டி போடுவேன். ನಾನು ನಿನಗೆ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲು ಹಾಕುತ್ತೇನೆ. எனக்குள்ள இருக்கிற என் அப்பா உன்னை விட மாட்டாரு. ಅಪ್ಪ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். அப்ப இந்த சரணம் என்ன சொல்லுது பாடுங்க. சத்தம் உயர்த்தி. ஆமா. கட்டி போட்டு அணைக்கலான கனவு காணாதே. கட்டி போட்டு மெரிக்கலான கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சானேன்னா புதிய காட்டி ஓடிடுவானே. முட்டி போட்டு ஜெபிச்சானேன்னா அவன் புதிய காட்டி ஓடிடுவானே. அவன் தெரியாமல் கனவினாவே. அவன் மாட்டிக் கொள்ளாதே. அவன் தெரியாமல் கனவினாதே. மாட்டிக் கொள்ளாதே. வெட்ட வெட்ட வளருவா. கொட்ட கொட்ட உயருவா. வெட்ட வெட்ட வளருவா. கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட வளருவா. கொட்ட கொட்ட உயருவா. வெட்ட வெட்ட வளருவா. கொட்ட கொட்ட உயருவா. வெட்ட வெட்ட வளருவா. கொட்ட கொட்ட உயருவா. கொட்ட கொட்ட உயருவா. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை நிலைநிற்க செய்வாரானால் ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡುವುದಾದರೆ எந்த இடத்திலும் எங்கேயும் ஜெயிக்க முடியும். ನೀವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಕ್ಕಾಗುತ್ತದೆ. இந்த நாளில கர்த்தர் உனக்கு அதிகாரப்பூர்வமாய் சொல்லுகிறார். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ನಿನಗೆ ದೇವರು ಅಧಿಕಾರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உன்னை ஜெயிக்க வைக்கிறவ உன் கூடயே இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ಮಾಡುವ ಜಯಶಾಲಿನ உன் ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. பக்கத்திலேயே இருக்கிறார். ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. நீ மனுஷனை கண்டு ஒரு நாள் அஞ்ச வேண்டாம். ನೀನು ಮನುಷ್ಯನ ಕಂಡು ನೀನು ಭಯಪಡಬೇಡ. நீ பயப்படவே வேண்டாம். ಭಯಪಡவே ಬೇಡ. ஹல்லேலூயா. ஹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த உலகில ಈ ಲೋಕದಲ್ಲಿ ஆவிக்குரிய வாழ்க்கையில ಆತ್ಮಕದ ಜೀವಿತದಲ್ಲಿ சாத்தான் நமக்கு ஒரு யுத்தத்தை வச்சிருக்கிறான். ಶೈತಾನ್ ನಮಗೆ ಯುದ್ಧವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். இந்த உலக வழிமுறைகளில ಈ ಲೋಕದ நாம் ದಾರಿಯಲ್ಲಿ கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலும் ನಾವು ನಡೆದು ಹೋಗುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು நம்மள ದಾರಿಯಲ್ಲಿ பலகீனம் பண்ணி ನಮ್ಮನ್ನು பலவீனமாய் விழும்படி ಬಲಹೀನತರಾಗಿ ಬೀಳುವಂತೆ சாத்தான் நமக்கு எந்த பக்கம் போனாலும் ஒரு யுத்தத்தை வைக்கிறான். ಶೈತಾನ್ ನಮಗೆ ಯಾವ ಕಡೆ ಹೋದನು ಯುದ್ಧವನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. அவன் நம்மை பலகீனப்படுத்தும்படியாய் ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಲಹೀನಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவன் கொண்டு வருகிற யுத்தத்தை ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತ அவன் ಯುದ್ಧವನ್ನು தந்திரமாய் கொண்டு வருகிற யுத்தத்தை ಅವನು ತಂತ್ರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತ நாம் ಯುದ್ಧವನ್ನು தந்திரமாய் கண்டுகொள்ள வேண்டும். ನಾವು ತಂತ್ರವಾಗಿ ಕಂಡುಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருப்பாரானால், ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ, நம்மை அவருடைய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணி இருப்பாரானால், ನಮ್ಮನ್ನು ಆತನ ಅಭಿಷೇಕದಿಂದ ಅಭಿಷೇಕಲ್ಪಟ್ಟವರಾದರೆ அவனுடைய வீழ்ச்சி எங்க என்று கண்டுபிடிக்க வேண்டும். ಆತನ ಬೀಳುವುದು ಎಲ್ಲಿ ಅಂತ ನಾವು அவனுடைய ಕಂಡುಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. தந்திரம் எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ಆತನ வேண்டும். ತಂತ್ರವು ನಮ್ಮಿಂದ ಕಂಡುಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கு முன்னே வருகிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲು ದೇವರ ಮುಂದೆ ಬರುತ್ತಾರೆ. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ಎಫೆಸೀಯರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அங்கே முதல் வசனம் தொடங்கி ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಿಂದ அங்கே நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ಅಲ್ಲಿ ಓದ್ಕೊಂಡು ಬರುವುದಾದರೆ அப்பா அம்மாவுக்கு ತಂದೆ ಮಕ್ಕಳಿಗೆ பிள்ளைகளுக்கு ಮಕ್ಕಳಿಗೆ ஊழியக்காரனுக்கு ಸೇವಕರಿಗೆ தீர்க்கதரிசிக்கு ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ சுவிசேஷகனுக்கு ಸುವಿಶೇಷಕನಿಗೆ ஆமென் அழகாய் தெளிவாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். ಈ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲು ಸುಂದರವಾಗಿ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ಅದರಲ್ಲಿ ಗುರುತಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ 11வது வசனத்தை நீங்க திருப்பும் பொழுது 11ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. சீக்கிரமாய் பாருங்க. ಬೇಗನೆ ಓದಿರಿ. படிங்க 11வது வசனத்தை படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಮಾಂಸத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, ನಮಗೆ ಮಾಂಸದಿಂದ ರಕ್ತದೊಂದಿಗಿಲ್ಲ, வானமண்டலத்து கீழே சுத்தி திரிகிற பொல்லாத ஆவிகளோடு ಆಕಾಶ ಮಂಡಲಿ ಸುತ್ತಿ ತಿರುಗಾಡುವಂತ ದುರಾತ್ಮಗಳಿಂದ நமக்கு போராட்டம் உண்டு. ನಮಗೆ ಹೋರಾಟವಿದೆ. அடுத்து படிங்க, அது கீழே படிங்க. சீக்கிரம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஆமென். நல்ல கவனிங்க. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் சொல்றாரு. சாத்தானின் தந்திரங்களை கண்டுபிடிக்கும்படி, சைத்தான தந்திரங்களை கண்டு இடுவதற்காக இங்க என்ன சொல்ல படிங்க, அந்த சென்டென்ஸ் படிமா. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். இப்ப கவனிங்க, என்ன தானியனோ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. என்ன தானியனோ தேவனுடைய சர்வ ஆயுதம், ದೇವರ ಸರ್ವಾಯುಧವನ್ನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. தேவனுடைய சர்வ ஆயுதம் எது? ದೇವರನ ಸರ್ವಾಯುಧವು ಯಾವುದು? சொல்லுங்க, சர்வாயுதம் எது? ಸರ್ವಾಯುಧವು ಏನು? எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய வார்த்தை. ದೇವರ ஆதியாம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரையிலும் ಆದಿಕಾಂಡದ ಪ್ರಕಟಣೆ இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் தான் சர்வ ஆயுதம். ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತೇ ಸರ್ವಾಯುಧವು. இந்த சர்வ ஆயுதத்தை கொண்டு ಸರ್ವಾಯುಧವನ್ನು ಇಟ್ಟು சாத்தானை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். ಶೈತಾನಿಯು ತೋರಿಸುವಂತೆ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அதுதான் சொல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ, ಸತ್ಯ விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. சத்துருவை அழிக்க வேண்டும் என்றால் ಶೈತಾನಿಯು ನಾಶಪಡಿಸಬೇಕು. இந்த சர்வ ஆயுதத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ಈ ಸರ್ವಾಯುಧವನ್ನು அதுக்கு என்ன சொல்ல பாருங்க. ಮುಂದೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சத்தியம் என்னும் கச்சையை பாத்தீங்களா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொண்டு நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷங்களை ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் மேலாக நான் சத்துருவை ஜெயிப்பேன், அவன் அதிகாரம் கொடுக்க நான் அழிப்பேன், அவனை என் காலின் கீழே போட்டு மிதிப்பேன் என்ற ஒரு விசுவாசத்தின் அதிகாரம் உனக்குள்ள இருக்குமானால் சத்துருவின் தந்திரத்தை ஈஸியா முறியடிச்சிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கண்டுபிடித்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிக்கும் பொழுது முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க படிங்க, சீக்கிரம் படிங்க. முதல் வசனம் மத்தேயு 4 முதல். பிசாசினால் சோதிக்கப்படுவது. யாரால சோதிக்கப்படி? சொல்லுங்க, யாரால சோதிக்கப்படி? பிசாசான். இன்றைக்கு அநேக தகப்பன்கள், அநேக தாய்கள், வாலிப பிள்ளைகள் ஆமென், நல்ல தேவனுடைய மகனாய் இருப்பான், நல்ல தேவனுடைய மகளாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நல்ல பிள்ளைகளை குறிவைத்தவன் அழிக்க பார்க்கிறான். ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳನ್ನು ಅವನು ಗುರಿಯಿಟ್ಟು ನಾಶಪಡಿಸಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனைக்குள்ள சிக்கிக்கொள்ளும்படி வகை தேடுகிறான். சோதனை ಒಳಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಂತೆ ದಾರಿಯನ್ನು நல்ல ஆவிக்குரிய அழக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருப்பாங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. நல்ல ஜெபிக்கிறவனாய் இருப்பான். ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. நல்ல துதிக்கிறவனாய் இருப்பான். ಒಳ್ಳೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. எதை செய்தாலும் தேவனிடத்தில் உத்தரவு கேட்டு செய்வான். ಅದನ್ನು ಮಾಡಿದ ದೇವರ ಬಳಿ ಉತ್ತರವನ್ನು ಕೇಳಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அவன் திடீரென்று விழுந்து போய் இருப்பான். ಆ ರೀತಿ ಅವರು ಸಡನ್ ಆಗಿ ಬೀಳುತ್ತಾರೆ. நல்ல ஊழியக்காரனோடு இணைந்து இருப்பாங்க. ಒಳ್ಳೆ ಸೇವಕರು நல்ல அன்பாக இருப்பாங்க. ಒಳ್ಳೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. ಚೆನ್ನಾಗಿ ಮಮತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு பயங்கரமான விரோதி போல திருப்பி கொண்டு போவார்கள். ಒಂದು ಭಯಂಕರವಾದ ವಿರೋಧಿ ನೋಡುತ್ತಾರೆ. தெரியுமா? ಯಾಕೆ ಕಾರಣ? பிசாசின் சோதனைக்குள்ள அகப்பட்டு இருப்பார்கள். சைத்தாನನ சோதನೆ ಒಳಗೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. பிசாசின் சோதனையில் அகப்பட்டவர்கள் சைத்தாನನ சோதನೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿರುವವರು அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರದಂತೆ அந்த பிசாசின் கட்டுக்குள்ள அகப்படுவார்கள். ಈ சைத்தாನನ ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதனால கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒன்று குளிராயிரு, ಒಂದು இல்லனா அனலாயிரு.
ಅಗ್ನಿಯಾಗಿರು ನೀ ரெண்டுமே இருப்பேனா நான் உன்னை வாந்தி பண்ணுவேன்றார். ನಾನು ನಿನ್ನ ವಾಂತಿ ಮಾಡಿ ಹಾಕುತ್ತೇನೆ. கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇವೆ. பிசாசின் சோதனை நம்ம அகப்படும் பொழுது ಸೈತಾನ ಸೋದನೆ ಒಳಗೆ ಆಗುವಾಗ எதனால இந்த சோதனை வருது ಯಾವುದನೇ ಸೋದನೆ ಬರುತ್ತದೆ அதை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த சர்வ ஆயுதமாக வேத வசனம் உனக்குள்ள வருமானால் ಸರ್ವ ಆಯುಧ ವೇದ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಬರುವುದಾದರೆ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த கற்றுக்கொள்ளதை பிடித்துக் கொள்வீர்களானா அப்போஸ்தலனாದ ಪೌಲ್ ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುವಂತ ಮಾತನ್ನು ನೀವು ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ நிச்சயமாய் நீங்கள் விரோதிகளாய் இருக்க மாட்டீங்க. ಖಂಡಿತವಾಗಿ ನೀವು ವೈರಿಗಳಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. யாரையும் நீங்க விரோதியா நினைக்க மாட்டீங்க. ಯಾರನ್ನು ವಿರೋಧಿಯಾಗಿ ಎಣಿಸುವುದಿಲ್ಲ. யாரையும் நீங்க கோபமா பார்க்க மாட்டீங்க. ಯಾರನ್ನು ಕೋಪವಾಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. யாரையும் மூஞ்சி திருப்பி போக மாட்டீங்க. ಯಾರನ್ನು ಮುಖ ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்படி நீங்க போங்கறீங்கன்னா ಆ ರೀತಿ ನೀವು ಹೋಗುವುದಾದರೆ உங்க கொண்ட மேல சாத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಶೈತಾನ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். எந்த பக்கமா அவன் திருப்ப விட மாட்டான். ಯಾವ ಕಡೆ ತಿರುಗಿಸಕ ಆತನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்ன கொண்ட மேல ஏன் உட்கார்றானா ನಿನ್ನ ಕೊಂಡೆ ಮೇಲೆ ಯಾಕೆ எப்பவுமே அதே நினைவாய் இருக்கும்படி ಯಾವಾಗ ಆತನ ನೆನಪಲ್ಲೇ ಇರಬೇಕು. செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்யும்படி ನೀನ್ ಮಾಡುವುದನ್ನೇ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಮಾಡುವ கோபத்தை எரிச்சலும் வைராக்கியத்தை உண்டாக்கும்படி ಕೋಪವನ್ನು ಉರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தலை மேலே இருப்பான். ಆತನ ತಲೆ ಮೇಲೆ நான் போணுமா நான் பேசணுமா நான் என்ன தப்பு பண்ணேன் ನಾನೇನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ நான் என்ன செஞ்சேன் ನಾನೇನ್ ಮಾಡಿದೆ எல்லாம் அங்க இருக்கும் உள்ள எல்லாமே இருக்கும். ಮಾಡಿದೆಲ್ಲ ಅವರ ಒಳಗೆ ಇರುತ್ತದೆ. இது யாரால உருவாக்கப்படுகிறது? ಇದು ಯಾರಿಂದ இது ಉಂಟಾಗುತ್ತದೆ? சாத்தானால உருவாக்கப்படுகிறது. ಸೈತಾನದಿಂದ ಬರುತ್ತದೆ. அவன் உன் தலை மேல இருப்பதனால ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ நீ ಇರುವುದರಿಂದ இப்படிப்பட்ட கிரிக்குள்ள கிடக்குற. ನೀನು ಈ ರೀತಿಯಾದ ಕಿರೆ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? அப்பானும் தெரியாது அம்மானும் தெரியாது ಅಪ್ಪ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, அண்ணனும் தெரியாது தம்பினும் தெரியாது ಅಣ್ಣ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ತಮ್ಮ ಅಂತ ஊழியக்காரனும் தெரியாது தீர்க்கதரிசியும் தெரியாது. ದೇವರಿಂದ ಗೊತ್ತಿಲ್ಲ, எல்லாரும் முன்னாடி இருப்ப அப்படி ಏಕ ಗುರ್ರ ಅಂತ ಇರುತ್ತೀಯಾ? ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹalleluya ஹalleluya. வெறி பிடித்த நாய்களை பார்த்திருக்கீங்களா? ಒಂದು ಕೋಪ ಇದ್ದಂತ ನಾಯಿ ತರ ನೋಡಿದ್ದೀರಾ? பசி எடுத்த பன்றிகளை பார்த்திருக்கிறீங்களா? ಹಸಿಯಾಗಿದ್ದಂತ ಹಂದಿಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? தாகம் எடுத்த எருமைகளை பார்த்திருக்கீங்களா? ಆಗ ಉಂಟಾಗದ ಎಮ್ಮೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? அதோட முகம் ஒரு மாதிரி இருக்கும். ಅದನ್ನ ಮುಖವೆಲ್ಲ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya பரிசுத்தவான்களை பார்க்கும்போது டுர் அப்படி திரும்பிரும். ಪರಿಶುದ್ಧ ಅಂತ ನೋಡ್ತಾಗ ಗುರ್ರ ಅಂತ ಆಗಿ ತಿರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. அவங்க ஸ்டைல்ல இருக்கிற ஓ அப்படினோ ಅವ್ರ ಸ್ಟೈಲಲ್ಲಿ ಓ ಅಂತ ಹೋಗುತ್ತದೆ. அவங்க ஸ்டைல்ல இருக்கிறவங்க ಅವ್ರ ಸ್ಟೈಲಲ್ಲಿ ಇರೋವರನ್ನ ನೋಡಿ இந்த கொண்ட மேல எந்த சாத்தான் இருக்கோ அது அந்த கொண்ட மேல இருந்துச்சுன்னா அவங்க ஒத்து போவாங்க. ಈ ಕೊಂಡೆ ಮೇಲೆ ಯಾವ ಶೈತಾನ ಇದೆ ಆ ಕೊಂಡೆ ಮೇಲೆ ಅದು ಅವ್ರಿಗೆ ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇರುವಂತ அங்க அவங்களை பார்க்கும்போது வந்துட்டு அப்படி திரும்பும். ಅವ್ರು ನೋಡ್ಕೊಂಡು ಗುರ್ರ ಅಂತ ಹೋಗ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஆமென். ஆமென். ஒரு மனுஷன் மேல 6000 பிசாசுகள் இருந்தது. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ 6000 ದೆವ್ವಗಳಿತ್ತು. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. இயேசு அப்படியே நடந்து வர்றாரு. ಯೇಸು ಆಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. நடந்து வரும்பொழுது அந்த பிசாசு அப்படி பாக்குது. ನಡೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ಶೈತಾನ ಆಗಿ ನೋಡುತ್ತದೆ. அந்த மனிதனை வீதியிலும் தெருக்களிலும் கல்லறை மேலும் ஓட வச்சுக்கிட்டு இருக்குது. ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಲ್ಲರೆ ಮೇಲೆ ಬೀದಿಯಲ್ಲಿ ಆಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. இயேசு அப்படியே அந்த வழியா வர்றாரு. ಯೇಸು ಆ ದಾರಿಯಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. அந்த வழியா வர்றாரு. ಆ ದಾರಿಯಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. அப்படி வரும் பொழுது ಬರುವಾಗ அப்படியே அந்த பிசாசு பாக்குறா. ಆಗ ಶೈತಾನ ನೋಡುತ್ತಾನೆ. என்ன சொல்ற? இயேசுவே ತಕ್ಷಣ ಹೇಳ್ತಾನೆ, ಯೇಸುವೇ உமக்கும் எனக்கும் என்ன? ನಿಮಗೂ ನಮಗೆ ಏನು? ஏங்க வருகிறீர்? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೀರಾ? அங்கே நில்லும் ಅಲ್ಲೇ ಇರಿ, வராதையும். ಬರಬೇಡಿರಿ. ஹalleluya ஹalleluya. இயேசு அதை கேட்டு கேளாத போல அழகா நடந்து வர்றார். ಯೇಸು ಅದನ್ನು ಕೇಳಿದರಾಗಿ வர ಹೋಗುತ್ತಾ இந்த பிசாசுக்கு பயம் உண்டாயிருச்சு. ಈ ಶೈತಾನಿಗೆ ಭಯ ಉಂಟಾಯಿತು. உடனே என்ன சொல்லுது தெரியுமா? ತಕ್ಷಣ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இயேசுவே ಯೇಸುವೇ நீர் இங்கே வருவீரானால் ನೀವು ಇಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ என்னால இந்த மனுஷனுக்குள்ள இருக்க முடியாது. ನನ್ನಿಂದ ಈ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಇರಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அதனால ಆದ್ದರಿಂದ அங்க பாரு, ಅಲ್ಲಿ அங்க ನೋಡಿ, வருகிற பன்றிகளை பாரு, ಬರುವಂತ ಹಂದಿಗಳನ್ನು அந்த ನೋಡಿ, பன்றிகளுக்குள்ள என்னை அனுப்பிவிடும். ಈ ಗುಂಪಿನ ಒಳಗೆ ನನ್ನ ಕಳಿಸಿ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. சத்தமிட்டு சொல்லுங்க, ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. சத்தமிட்டு சொல்லுங்க. அந்த பன்றிகளுக்குள்ள போக என்ன அனுமதியும். ಆ ಹಂದಿ ಒಳಗೆ ಹೋಗುವಂತೆ ನನ್ನ ಕಳಿಸಿರಿ. உடனே கர்த்தர் பார்த்தா ತಕ್ಷಣ ದೇವರು அப்படி ஆக கடவுது என்று சொன்னார். ಹಾಗೆ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இப்ப அவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசு ಇವಾಗ ಅವನ ಒಳಗಿದಂತ ದೆವ್ವ பன்றிகளுக்குள்ள போயிருச்சு. ಹಂದಿ ಒಳಗಡೆ ಹೋಯ್ತು. ஹalleluya ஹalleluya. பன்றிகளுக்கு தெரிஞ்சிச்சு ಹಂದಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು, இந்த மனுஷனைய நடக்கிற இந்த மனுஷனைய ನಡೆಯುವಂತ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು, பேசுகிற இந்த மனுஷனைய, ಮಾತನಾಡುವಂತ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು, 6 அறிவு உள்ள இந்த மனுஷனைய 6 ಬುದ್ಧಿ ಇರುವಂತ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು இந்த பிசாசு என்னென்னலாம் பண்ணா. ಈ ಶೈತಾನ್ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು. தெருவா அலை வச்சான்.
ಬೀದಿ ಬೀದಿಯಾಗಿ ಸುಡುಗಾಡು ಮೇಲೆ நடக்க வச்சான். ಮಶಾನೆ ಒಳಗಡೆ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡಿತ್ತು. ஒரு பைத்தியக்காரனா ஒரு மெண்டலா ஒரு லூசா இவன் நடக்க வச்சானே. ಹುಚ್ಚನಾಗಿ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡಿತಲ್ಲ. நம்மள மட்டும் விடுவானா? ನಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಇವನು இப்ப நமக்குள்ள வந்திருக்கானே. இப்ப நம்மೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾನಲ್ಲ. இவன் வந்ததனால ಬಂದೋದ್ರಿಂದ நாம இப்படி இருக்க கூடாது. எல்லா பன்றிகளும் என்ன தெரியுமா? ಎಲ್ಲ ಅಂತ ಏನ್ ಮಾಡಿತ್ತು ಗೊತ್ತಾ? கடலுக்குள்ள தாவி கடலுக்குள்ள எல்லாம் மாண்டு போனது. ಸಮುದ್ರ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಸತ್ತು. ஐயா, அஞ்சறிவு உள்ள பன்றிகளுக்கு பிசாசு தெரியுது. 5 ಬುದ್ಧಿ ಇರುವಂತ ಶೈತಾನಿಗೆ ಗೊತ್ತು. 6 அறிவுள்ள மனுஷனுக்கு பிசாசு தெரியல. 6 ಬುದ್ಧಿ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಶೈತಾನ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிசாசை அறிந்த இந்த பன்றிகளோ ಶೈತಾನ ತಿಳಿದಂತ ಈ ಹಂದಿಗಳು ಎಲ್ಲ கடல போய் மாண்டு போனது. ಎಲ್ಲ ಸಮುದ್ರ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಸತ್ತು. மனுஷனாகிய நீங்களும் நானும் ಮನುಷ್ಯರಾಗಿರುವಂತ அழிக்க வேண்டிய அதிகாரம், ಶೈತಾನ ಅಳಿಸುವಂತ ಅಧಿಕಾರ அவருடைய ஆவி என்கிற அபிஷேகத்தை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். ಆತನ ಆತ್ಮದಿಂದ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಚಲಿಸಿದ್ದಾರೆ. ஆனா நம்ம கொண்ட மேல யார வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறோம்? ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕೊಂಡೆ ಮೇಲೆ ಯಾದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ತಿರುಗಾಡ್ತೀವಿ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். அபிஷேகத்தை வைக்காம சாத்தான வச்சுக்கிட்டு இருக்கோம். ಅಭಿಷೇಕವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಶೈತಾನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. அப்படி பார்த்து ಗುರ್ರ ಅಂತ ಹೋಗುತ್ತೇವೆ. திருத்தவே முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ತಿದ್ದುಪಡಿಸೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் சரி. ಎಷ್ಟು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ರು ஏசு வந்து மகளே, ಯೇಸು ಮರುರೂಪವಾಗಿ ಮಗಳೇ, மகளே கிளாடி, ಮಗಳೇ ಗ್ಲಾಡಿ, நான் தான் உன் தகப்பனாகி இயேசு. ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಯೇಸು. அப்பா நீங்களா? ಅಪ್ಪ ನೀನು ஐயோ ஏசப்பா. அந்த கிளாடி அழுகும் அப்படியே. ಯಾಕೆ ಅಳುತ್ತಾರೆ? அவர் போயிட்ட பிறகு ಅವ್ರು ಹೋದ ನಂತರ பக்கத்துல தங்கச்சி பார்த்து என்னடி மூஞ்சோ நீயும், ಪಕ್ಕದ ತಂಗಿ ನೋಡಿ ಏನು உனக்கு நான் செலவு பண்ணுமா? ನಿನಗೆ நீ ನಾನು வேலை ಕೆಲಸ செய்யல? ಮಾಡಬೇಕಾ? உங்க அம்மா என்ன வேலை செய்யல? ನಿಮ್ಮಮ್ಮ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ? ஓடி. ಹೋಗಿ. ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. அந்த நேரம் மட்டும் கண்ணீர். நான் சொல்ல ಆ ಸಮಯ ಮಾತ್ರ ಕಣ್ಣೀರು. அவர் வெளியே போயிட்டு என்ன திட்டிட்டு போயிடாது. ஹல்லேலூயா, ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி சாத்தானை உங்க தலைமையில உட்கார வச்சிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಶೈತಾನ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡಂತೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? ஆண்டவர் ரொம்ப சாத்தான் கொஞ்சம் ஒதுங்கி நிப்பான். ದೇವರು ಶೈತಾನ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்க கண்ணுல கண்ணீர் மூக்கு வலி ஓலி அப்படி கீழே போயிட்டு இருக்கும். ತಕ್ಷಣ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿನ ಹಾಗೆ ನೀರು ಹೊರತಾ. அவர் அப்படி விலகன உடனே இப்ப யார் வந்து உட்கார்ந்துக்குவா மறுபடியும்? ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಯಾರು ಬರ್ತದೆ ಮತ್ತೆ? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮ ನುಡಿತಾರೆ. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேயே, ಯೇಸು ದೀರ್ಘಸ್ನಾನ ಪಡೆದು ಕರ ಬಂದ ತಕ್ಷಣ, எனக்கன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, 40 நாள் பிதாவின் விருப்பத்தின் பிரகாரம் 40 ದಿನ ತಂದೆ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒருமனப்படுத்தும்படியா ಆತನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು தந்தையின் பாதத்துக்கு முன்னாக அமர வேண்டும் என்று விரும்பின கர்த்தர் ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂತ ಮಾಡುವಂತ ಇಷ್ಟಪಟ್ಟಂತ சாத்தான் கண் வைக்கிறான். அப்படியே பார்க்கிறான். ಶೈತಾನ ಕಣ್ಣಾಕುತ್ತಾನೆ. ஓ பிதாவிடத்தில் வந்த மகனே, ಓ ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಬಂದ ಮಗನೇ, ஓ காத்திருக்க போகிறாயா? ಓ ಕಾಯ್ತಾ ಇದೀಯಾ? இனி விட மாட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ஆமென். இவர் கடந்து போனார். ಈತನು ಹೊರಟು 40 ಹೋಗುತ್ತಾನೆ. நாள் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்தார். 40 ದಿನ ದೇವರ ಬಳಿ ಪಾದದಲ್ಲಿ 40 நாள் இவனால நெருங்க முடியல, தொட முடியல, சந்திக்க முடியல. 40 ದಿನ ಇವನಿಂದ ಮುಟ್ಟಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಸಂಧಿಸೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. பிதாவுடைய சமூகத்துல இந்த கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். ತಂದೆ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇತರ ಕ್ರೈಸ್ತನು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர் பாடுபட போகிற அந்த பாடுகளின் ரகசியத்தை, ಅವರು ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ ರಹಸ್ಯವನ್ನು, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நேசிப்பை கொடுக்கும்படி, ಆತನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, அவரை தேடுகிற அவரை பார்க்கிறவரோடு பேச விரும்புகிற யாவருக்கு அவர் வெளிப்படும்படி, ಅದನ್ನು ಹುಡುಕುವರು ನೋಡುವರು ಎಲ್ಲರಿಗೂ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ, சப்பானிகளை நடக்க வைக்கும்படி, ಕುಂಟನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ, குருடர்களை பார்வடை செய்யும்படி, ಕುರುಡನ್ನು ದೀಕ್ಷೆ ಹೊಂದುವಂತೆ, குஷ்டரோகிகளை சுகமாக்கும்படி, ಕುಷ್ಠ ರೋಗಿಯ மரித்தவனை ಸುಖಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உயிரோடு எழும்பும்படி, ಸತ್ತವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತೆ, ஊமையனை பேச வைக்கும்படி, ಕುಂಟರನ್ನು ಮಾತನಾಡುವಂತೆ, இந்த 40 நாட்கள் ಈ 40 பிதாவின் சித்தத்தில் அமர்ந்து ತಂದೆ ಚಿತ್ತದಲ್ಲಿ பிதாவுடைய ಕುಳಿತು வரங்களை எல்லாம் பெறுகிறார். ತಂದೆ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. அவர் சித்தப்படி வந்த இந்த குமாரன் ಆತನ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವಿದ್ದ ಕುಮಾರನು எல்லாவற்றையும் பெறுகிறார். ಎಲ್ಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. 40 நாள் முடிகிறது. 40 ದಿನ ಮುಗಿತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. அதிகாரமுடையவராய், ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ, அந்த ஆவி அவருக்குள்ள இருக்கிற அதிகாரமுடையவராய், ಆತ್ಮ ಆತನ ಒಳಗೆ ಇರುವಂತ அந்த ಅಧಿಕಾರವಾಗಿ, அபிஷேகத்தின் அதிகாரக்குரியவராய் ಅಭಿಷೇಕದ ಅಧಿಕಾರ எழுந்து அவர் வேகமாய் புறப்படும் நேரத்தில் ಆತನ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೊರಟುವಂತ இப்போ ಸಮಯದಲ್ಲಿ பிசாசானவன் இவரை அமை சோதிக்கும்படி வகை தேடுகிறார். ಶೈತಾನ್ ಆತನ ಸೋದಿಸಕ್ಕಾಗಿ ದಾರಿನ ಹುಡುಕುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. 40 நாள் பசி எடுக்காதவருக்கு, 40 நாள் தாகம் உண்டாகாதவருக்கு, 40 நாள் பிதாவுடைய மகிமையில காத்திருந்தவருக்கு இப்போ பசி என்கிற
என்கிற தாகம் என்கிற எண்ணத்தை சாத்தான் கொண்டு வருகிறார். 40 ಹಸು ಇಲ್ಲದವರಿಗೆ, 40 ಊಟ ಇಲ್ಲದವರಿಗೆ, 40 ದಾಹ ಇಲ್ಲದವರಿಗೆ ಇವಾಗ ಶೈತಾನ ದಾಹವನ್ನು ಹಸುವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕೆ என்ன வார்த்தை யூஸ் பண்றான் தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಏನು ಮಾತನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? 6வது வசனப்படி மத்தேயு 4:6 படிப்பு. சீக்கிரம் சத்தமா 4:6 வாಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ சீக்கிரமா. நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அதுக்கு முன்னால் 4வது வசனம் படிங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அதுக்கு மேல உள்ள வசனம் படிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரன், நல்ல கவனிங்க, தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். அப்பமாகும்படி செய்யும். ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಅಪ್ಪವಂತೆ நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಯೇಸು வந்து நான் குமாரன் சொன்னாரா? ಯೇಸು ಬಂದು ನಾನು ಕುಮಾರನ್ ಅಂತ ಹೇಳಿದ. ஹலோ, நல்ல கவனிங்க, ಯೇಸು வந்து நான் குமாரன் சொன்னாரா? ಯೇಸು ಬಂದು ನಾನು ಕುಮಾರನ್ ಎಂದು ಹೇಳಿದರಾ? அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ಮತ್ತೆ ಯಾಕೆ ಈ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತು? ஹalleluya, ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இவன் தன்னை பத்தி சொல்லவே இல்ல, ತಂತ್ರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனா இயேசு பத்தி இவன் சொல்றான். ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಇವನು ಹೇಳುತ್ತಾನೆ. என்ன சொல்றா? ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? தேவனுடைய குமாரனானால் ದೇವರ ಮಗನಾದರೆ இந்த கல்லுகளை அப்பமாಗಿ துண்ணு, ಕಲ್ಲುಗಳನ್ನು ರೊಟ್ಟಿಯಂತೆ ಮಾಡುವಾಗಿ ತಿನ್ನು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. ಅದಕ್ಕೆ ಕರ್ತர் சொல்ற வார்த்தை என்ன? ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತು அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತನ್ನು ಆತನು ಬದುಕುತ್ತಾನೆ ಎಂಬ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಲ್ಲ. ஹalleluya, இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, சர்வ ஆயுதத்தை அணிந்துகொள். ಇದನ್ನೇ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, ಸರ್ವ ಆಯುಧ. தேவனுடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. ದೇವರ ಮಾತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಲ್ಲ. இந்த தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். ದೇವರ ಮಾತು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡಬೇಕು. உன் இருதயத்தில் பதியப்பட வேண்டும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಗುರುತಾಗಿರಬೇಕು. அப்பதான் நீ சாத்தானை ஜெயிக்க முடியும். ಶೈತಾನ ಗೆಲ್ಲುವುಕಾಗುತ್ತದೆ. இவன் சொல்றார் பாருங்க, ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನ ರೊಟ್ಟಿಯ ಮಾತ್ರ தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತು என்று எழுதியிருக்கிறது. உனக்கு தெரியாதா? ಹೀಗಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೇ? தெரிந்ததனால் தான் அவன் வந்து சொல்றான். ಅವನಿಗೆ ತಿಳಿದಿರುವುದರಿಂದ ಅದನ್ನು ಬಂದು அடுத்து சொல்றான் பாருங்க, ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿರಿ. அடுத்து இந்த சாத்தான் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரைகையின் மேல் நிறுத்தி அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி. ஹalleluya. எங்க பிடிச்சிருக்கான் தெரியுமா? சங்கீதம் 91 பிடிச்சிருக்கான். சங்கீதம் 91 முதல் வசனம் என்ன? என்ன சொல்லுது? உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே ஹalleluya சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இது மனப்பாட வசனம். இது அந்த வசனம் ஒவ்வொரு அடியா கீழே வருகிறது. அங்க சொல்ல, உன் பாதம் கல்லிடாதபடி தேவ தூதர்களை கட்டளையிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இந்த சாத்தான் பிடிக்கிறான். மேலொந்து குதிங்க, ನೀವು ತುಮಕಿರಿ. உம்முடைய வேதத்துல எழுதிருக்குல்ல, ನಿಮ್ಮ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ தூதர்கள் வந்து பாதங்கள் கல்லிடாதபடி தாங்குவார்னு சொல்லிருக்காங்கல்ல. தூதர் காலை கலகி எங்க ஜம்ப் பண்ணி பார்க்கலாம்? ಎಲ್ಲಿ ತುಮಕಿರಿ ನೋಡೋಣ? மேல இருந்து கீழே விழும் பார்க்கலாம். ನೀವು ಕೆಳಗೆ ತುಮಕು ನೋಡೋಣ. ஹalleluya, ஹalleluya. அதற்கு அவர் சொல்லும் வார்த்தை என்ன? ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತು. அதற்கு இயேசு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றார். அது மறுபடியும் எழுதியிருக்கிறதே. ஹalleluya, கொண்ட மேல இருக்கிற சாத்தானை கண்டுபிடிக்கிற தேவ பிள்ளையே, கொண்ட மேல இருக்கிற சேத்தானை கண்டிருவந்த தேவர மக்களே, பார்த்து சொல்லு, நீ உன் தலை மேல யார் இருக்கிறா?
ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಯಾರಿದ್ದಾರೆ? சாத்தான் இருக்கிறான். ಶೈತಾನ್ ಇದ್ದಾನೆ. அதனால தான் என்ன பார்த்து நீ இப்படி போற. ಅದಕ್ಕೆ ನಾನು ನೋಡಿ ಈಗ ಹೋಗುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. கம்பீரமா சொல்லுங்க. ಗಂಭೀರವಾಗಿ ಹೇಳಿ. சாத்தானேன்னு சொல்லுங்க. ಶೈತಾನೇ. அவன் உன் மேல இருக்கனால நீயும் சாத்தான் தான். ಆತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ ನೀನು ಶೈತಾನೇ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். 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 கொண்ட மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா உனக்கு அந்த எண்ணம் ನಿನ್ನ ಕೊಂಡೆ ಮೇಲೆ என்னது? ಆತ್ಮ ಇದ್ದರೆ நீ திருப்பிக்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்வதற்கு ನೀನು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. சொல்ல மாட்டேன். ஹalleluya. ಹಾಗಾಗಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. புரிஞ்சா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ? புரியுதாமா? ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக அறிய வேண்டும். ದೇವರ ಮಾತು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இப்ப அடுத்து என்ன சொல்றான் பாருங்க சார். ಮುಂದೆ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಶೈತಾನು? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து இதெல்லாம் பாரு, இதெல்லாம் பாரு, இந்த உலகத்தை பாரு, ಈ ಲೋಕವನ್ನು ನೋಡು. படைச்சவர்ட்டே வந்து சொல்றான் பாரு பாரு. ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರತ್ರನೇ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ. ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. நீரனை சாஷ்டாங்கமாய் விழுந்து படிந்தால் ಇವನನ್ನು ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಬಿದ್ದು ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ದೇನೆ. அனைத்து உனக்கு தருகிறேன். ಇವುಗಳೆಲ್ಲ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஐயா, ஏதோ ஒரு பொருளுக்காக ಯಾವುದೋ ಒಂದು ವಸ್ತುಗೋಸ್ಕರ கொண்ட மேல இருக்கிற சாத்தான் அவனை ஏமாத்துவான். ನಿನ್ನೆ ಕೊಂಡೆ ಮೇಲೆ ಇರೋ ಶೈತಾನನ ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. பெண்கள்லாம் சீக்கிரமா விழுந்துடலாம். ಹೆಂಗಸು ಬೇಗನೆ ಬಿದ್ದೋಗುತ್ತಾರೆ. பூவுக்காக ஏமாத்துவான். ಒಬ್ಬರು ಹೂಗೋಸ್ಕರ இல்ல ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. சோத்துக்காக ஏமாத்துவான். ಊಟಕ್ಕೋಸ್ಕರ ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. இல்ல உடைக்காக ஏமாத்துவான். ಬಟ್ಟೆಗೋಸ್ಕರ ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகள்லாம் ஏமாத்துறது ஒண்ணே ஒண்ணு, மொபைல் தான். ಇವತ್ತಿರುವ ಯೌವನ ஹalleluya. ಒಂದೇ மொபைலை கொண்டு உன்னை ஏமாற்றிடுவான். ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನ್ನ ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. சொல்றான் பாருங்க. ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿರಿ. படைச்சவருக்கு முன்னால போய் ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರ ಮುಂದೆ நீரனை சாஷ்டாங்கமாய் படிந்தால் ನೀನು ನನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ இவை அனைத்து உனக்கு தருகிறேன். ಕೊಡುತ್ತೇನೆ. அதை கர்த்தர் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன? ಅದಕ್ಕೆ ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವ ಆಯುಧವೇನು? சீக்கிரம் சீக்கிரம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. ஹalleluya. கர்த்தரை பணிந்து கொண்டே ஆமென். அவர் ஒருவருக்கே ஆராதனை ஹalleluya என்றார். சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆராதனை 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 ஓ காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஹalleluya. போதும். நீங்க பாடுறது பார்த்தா வெளியே போன சாத்தான் வந்து உங்க கொண்ட மேல உட்கார்ந்துருக்கான் போல தெரியுது. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, அப்பால போ சாத்தானே, ದೂರ ಹೋಗು ಶೈತಾನೇ, அப்பால போ சாத்தானே, அப்பால போ, போ. உன் ஆயுதங்கள் ஒன்றுமெங்க பலிக்காது. நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். தெரியல எனக்கு உங்களை பார்த்தா அப்படி தெரியுது. உலகத்திலே உங்களை பார்த்தா அப்படி தெரியுதா? ನಿಮ್ಮ ನೋಡಿದ ಹಾಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. பார்க்கும்போது தெரியுது ನೋಡುವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நீங்க அவனு ரொம்ப அட்டாச்ல இருக்கிறீங்க. ನೀವು ಅವನು ತುಂಬಾ ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿದ್ದೀರಾ. விட்டு கொடுக்க உங்களால முடியல. ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡಕ್ಕೆ ನಿಮ್ಮಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகளா இருந்தால் ನೀವು ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் கழுவப்பட்டவர். சொல்லுங்க. எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. ஓ எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. ஓ எல்லாமே இயேசு 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 எல்லாம் இயேசு இயேசு இயேசு. ஆமென். சொல்லுங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳ್ತೀರಾ? இயேசு இல்லாதவன் வாயில பாட்டு வராது. ಯೇಸು ಇಲ್ಲದವನ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಡು ಬರುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இயேசு இருந்தா ಯೇಸು ಇದ್ದರೆ எதையாவது சொல்லி பாடி துதிப்ப. ನೀವೇನಾದ್ರೂ ಹೇಳಿದೋ ದೇವ. ஆமென் சொல்லுமா? ಆಮೆನ್ ಹೇಳಿದಿರಾ? ஆமென். ಆಮೆನ್. இயேசு ராஜா வந்திருக்கிறார். கொண்டாடுவோம், கை தட்டிலும் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடு.
கைதட்டி பாடுவோம். போதும். ஹalleluya. ஆமென். Amen. இப்போ பக்கத்துல பார்த்து இருக்கிற கொண்டைகளை கேளுங்க. ಇವಾಗ ನೀವು ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ உன் கொண்டை மேல யார் இருக்கிறா? ಕೊಂಡೆ ಮೇಲೆ ಯಾರು ಇರೋದು? அண்ணமாரெல்லாம் கேளுங்க, உன் தலை மேல யார் இருக்கிறா? ಸಹೋದರಲ್ಲ, ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಯಾರಿದ್ದಾರೆ? இயேசு இருக்கிறாரா? ಯೇಸು ಇದ್ದಾರಾ? இந்த சாத்தான் இருக்கிறாரா? ಶೈತಾನ್ ಇದ್ದಾನಾ? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் மேல் சாத்தான் இல்ல, ನನ್ನ ಮೇಲೆ துணி ಶೈತಾನ್ எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஆமென். கரந்தட்டி ಚಪಾಲೆ ತಟ್ಟಿ ಎಲ್ಲರೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தத்தை உயர்த்தி ஆமென். நீங்க உண்மையாவே ನೀವು ನಿಜ ಉಳ್ಳವರಾಗಿ துடைய ஆவிக்குள்ள இருந்தால், ದೇವರ ಆತ್ಮ ಒಳಗೆ ಇರುವುದಾದರೆ, உன்னுடைய அபிஷேகம் உங்க மேல் இருந்தா, ಆತನ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದ್ದರೆ உங்க வார்த்தையும் உங்க முகமும் தெரிஞ்சிடும். ನಿಮ್ಮ ಮಾತು ನಿಮ್ಮ ಮುಖವು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படியாப்பட்ட சண்டைக்காரர் இருந்தாலும் அப்படியே சரணாயிருவீங்க. ಎಷ್ಟು ಜಗಳಗಾರಿದ್ರು ಹಾಗೆ ಸರೆಂಡರ್ ಆಗುತ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಆಮೆನ್. சொல்லுங்க. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஏதாவது சொல். ஒவ்வொரு நாள் சொல்லுங்க. என்னை ராஜாவுக்கு சொல்லுங்கப்பா. ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஆமா. என்னே போதும் போதும். ராஜாவுக்கு. புதுசா வந்தவங்க அழுது அப்படியே தூங்கிட போறாங்க. நீங்க பாடுற பாட்டை கேட்கும் போது எனக்கு பலிபீடத்தில் நிக்கிற எனக்கே தூக்கம் வர்றது போல இருக்கிறது. ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ನನಗೆ ನಿದ್ದೆ ಬರುವ ತರ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 ஏதாவது இந்த குடும்பத்துக்கு விரோதமா ஏதாவது ಏನಾದ್ರೂ ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ எனக்கு கற்று தாருமே. ಮಾಡುವಿಕೆ ஆமென். ಹೇಳಿಕೊಡಿ. எப்படியாவது ಹೇಗಾದರೂ எப்படியாவது ಹೇಗಾದರೂ இந்த போட கற்று கொடுமே. ಜಗಳಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳಿ ஆமென். ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ ಏನಾದರೂ நீ சண்டை போடு. ಹೇಳಿ ಜಗಳ ಆಡುವುದು. ஆமென். ಆಮೆನ್. தேவனுடைய மகிமை உங்க மேல இருந்துச்சுன்னா ದೇವರ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ பேன் சொரியறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நான் சொல்லும் போதே உங்க மண்டையில போய் அப்படியே ஹார்ட்ல வந்து அப்படியே உட்காந்து, அப்பா எனக்காக வாழ்ந்தாலும் இதுதான், நான் மரித்தாலும் ஓடுதான். சொல்லுவேன். அடித்தாலும் ஓடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் போதும் போதும். ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya. இப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ಹೇಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஆவியானவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சாத்தான் உங்க கொண்ட மேல உட்கார்ந்து, ஹே கேட்காதப்பா, ಕೇಳಬೇಡಪ್ಪ, இதெல்லாம் கேட்காத, ಕೇಳಬೇಡ, எழுது எழுது நோட்டை எழுது, ಬರಿ ಬರಿ ನೋಟಲ್ಲಿ இல்ல பக்கத்துல பாரு, ನಿನ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ இல்ல ನೋಡು, சிந்தையை திருப்பு. ಸಂದೆಗೆ ತಿರುಗಿಸು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. சத்தத்தை சொல்லுங்க. ಆಮೆನ್. ஒரு யுத்த வீரன் ಒಂದು ಯುದ್ಧದ ವೀರನು தன்னை குறித்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான். ತನ್ನನ್ನು ಕುರಿತು ಆತನು ಯೋಚಿಸಕ್ಕೆ அவன் ಆರಂಭಿಸಿದನು. போகிற இடமெல்லாம் அவன் கூட்டத்தாரும் தோத்து கொண்டே இருந்தார்கள். ಅವರು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನ ಗುಂಪು ಅವರು ತೋತು ಹೋಗುವಂತವರೆಗೆ தோல்வியை கண்டு மனம் உடைந்து போனான். ಸೋಲನ್ನು ಕಂಡು ಅವರು ಮನಮರುಗಿ ಹೋದರು. அவன் நினைக்கிறான், ಆವಾಗ ನೆನೆಸುತ್ತಾರೆ, நம்ம இடத்துல என்ன குறையா இருக்கிறது, ನಮ್ಮ ಬಳಿ ಏನು ಕಡಿಮೆ ಆಗಿದೆ, நம்ம கிட்ட அதிநவீன பொருட்கள்லாம் இருக்கிறது, ನಮಗೆ ಅನೇಕ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಇದೆ, ஏன் யுத்தத்துல
ஜெயிக்க முடியல? ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಮ್ಮಿಂದ ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. யுத்தத்துல ஜெயிக்க முடியல? ಏನಕ್ಕೆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಗೆಲ್ಲಕ್ಕೆ அப்படி ಆಗಲಿಲ್ಲ? அந்த யுத்த வீர நினைச்ச போது ಒಂದು ಯುದ್ಧದ ವೀರನ ನೆನೆಸಿಕೊಂಡು புதிதாய் வந்த ஒரு சிறுவன் எழுந்து சொன்னானா, ಹೊಸದಾಗಿ ಬಂದ ಒಂದು ಚಿಕ್ಕವನು ಎದ್ದು ಹೇಳಿದನಂತೆ, ಯಜಮಾನರೇ, நாம் யுத்தத்துல தோற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ನಾವು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? நம்ம கிட்ட நவீன கருவிகள் இருக்கிறது. ನಮಗೆ ಅಧಿನೀತಿಯ ಕರುವಿಗಳಿದೆ. அந்த நவீன கருவிகளை ಆ ವಸ್ತುಗಳನ್ನು ಇಟ್ಟು சரியான விதத்தை நம்ம கையில எடுக்காம, ಸರಿಯಾದ ರೀತಿ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳದಂತೆ, சரியா பயிற்சியை பெற்றுக்கொள்ளாம ನಾವು ಸರಿಯಾದ ಅದನ್ನು ಪಾಠವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದಂತೆ எப்படி யுத்தம் செய்ய முடியும்? ನಾವು ಹೇಗೆ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ? செய்வோம் என்றால் ಹಾಗೆ ಮಾಡುವುದಾದರೆ நாம் தோற்று போவோம் தானே. ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ ತಾನೇ. நமக்கு நவீன கருவிகள் இருக்கிறது. ನಮಗೆ ಒಳ್ಳೆ ವಸ್ತುಗಳಿದೆ. ஆனா என்றைக்காவது அதை கையில் எடுத்து ಯಾವತ್ತಾದ್ರೂ ಅದನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದು எதிரியை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று பயிற்சி செய்திருக்கிறோமா? ಎದುರನ್ನು ಹೇಗೆ ಬೀಳಬೇಕಂತ ನಾವು ಅದನ್ನು ಪ್ರಯಾಸ நினைக்கிறது என்ன? ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋದೇನು? நவீன கருவிகள் நம்ம கிட்ட இருக்கிறது. ಒಳ್ಳೆ ಖಡ್ಗಗಳು ನಮ್ಮ ಬಳಿ ಇದೆ ಅಲ್ವಾ? ஜெயிச்சலாம் என்று நினைத்து ಗೆಲ್ಲಬಿಡ್ತೇವೆ யுத்தத்துக்கு போகிறோம். ಯುದ್ಧಕ್ಕೆ ஆனா யுத்தத்துல ஜெயிக்க முடியல. ಯುದ್ಧದಿಂದ ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நவீன கருவிகள் இருந்தும் கூட ಒಳ್ಳೆ ಖಡ್ಗಗಳು ಆಯುಧಗಳು ಇದ್ದ ಕೂಡ நம்முடைய பயிற்சி நமக்கு சரியில்லாத இருந்ததனால ನಮ್ಮ ಪ್ರಯಾಸವು ನಮಗೆ ಸರಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ நமக்கு எந்த இடத்திலும் தோல்வியாய் இருக்கிறது என்று ನಮಗೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಸೋಲಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ஒரு வாலிபன் சொன்னானா. ಒಂದು ಯವನಸ್ಥನು ಹೇಳಿದನಂತೆ. அப்பொழுது அந்த கூட்டத்தின் தலைவன் வந்து ಆ ಗುಂಪಿನ ತಲೆಯ ಬಂದು அந்த வாலிபனை தன் பக்கம் அழைத்து ಯವನಸ್ಥನ ತನ್ನ ಕಡೆ அந்த ತಿರುಗಿಸಿಕೊಂಡು வாலிபனை பார்த்து கேட்டானா, ಯವನಸ್ಥನ ನೋಡಿ இது எப்படி உனக்கு தெரிந்தது என்று கேட்டபோது ಇದು ಯಾವಾಗ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು அவன் ಎಂದು சொன்னானா, ಅವನು நான் ಹೇಳಿದನಂತೆ, வேதத்தை நன்றாக படிக்கின்றவன், ನಾನು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ வேத வார்த்தையின்படி நடக்கின்றவன், ಸತ್ಯ ವಾಕ್ಯನ ಪ್ರಕಾರವೇ நான் ನಡೆಯುವನು, கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்த போது ನಾನು ದೇವರ ಪಾದನೆ ಕುಳಿತುಕೊಂಡು ஏன் எங்களுக்கு யுத்தத்துல தோல்வி தோல்வி என்று நான் ஜெபித்த போது ಯಾಕೆ ನಮಗೆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋಲು ಸೋಲಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ அப்போ வேதம் சொல்லுகிறது, ಅವಾಗ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் என்று சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்துல ಎಫೆಸ 6ನೇ ಅಧ್ಯಾಯವೆಂಬ 7ನೇ நான் படித்தேன், ನಾನು ಓದಿ சர்வ ஆயுதத்தை அணிந்து கொள்ளு என்று சொல்லுகிறார். ಸರ್ವ ಆಯುಧವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ இன்னும் அநேக காரியங்கள் அதுல சொல்லி இருக்கிறபடினால் ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟಾರೆ. அதை நான் பின்பற்றுகிறவனாய் ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತೆ என்னை எதிர்த்து வருகிற சாத்தானை நான் முறியடிக்க கூடிய ನನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ ಬರುವಂತ ಶೈತಾನ அதிகாரத்துக்குரிய கர்த்தர் எனக்குள் வந்திருப்பதை ಅಧಿಕಾರಕ್ಕೆ ತಕ್ಕ ಕರ್ತನು நான் உணர்ந்தேன், நான் தெரிந்தேன். நான் போகிற இடங்கள்லாம் வெற்றி வந்து கொண்டு இருந்தது. ನಾನು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಯ, ஆனால் இங்க மட்டும் ஏன் வெற்றி வரவில்லை? ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಜಯವೇ அப்போதுதான் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையின்படி சொன்னார். ಆವಾಗ ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ ನನಗೆ அதிநவீன கருவிகள் இங்கு இருக்கலாம், ಒಳ್ಳೆ ಆಯುಧಗಳು ஆனால் சரியான பயிற்சி இல்லை. ಸರಿಯಾದ ಪ್ರಯಾಸ அந்த ಯಜಮಾನ அந்த தலைவன் ಆ ಯಜಮಾನ அப்படியே முழங்கால் போட்டு கொண்டார். ಹಾಗೆ ಮೊಣಕಾಲ அப்படியே முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲೂರಿ அந்த சகோதரனை கூப்பிட்டு தனக்கு முன்னால் நிறுத்தி, ಆ ಸಹೋದರನ ತನ್ನ ಮುಂದೆ நீ ನಿಲ್ಲಿಸಿ, நேசிக்கிற அந்த ஆண்டவரை எனக்கு கொடு, ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ದೇವರು ನನಗೆ அந்த ಕೊಡು, கர்த்தரை எனக்கு கொடு. ಕರ್ತನ ನನಗೆ நீ ಕೊಡು. எந்த மகிமையில சொன்னாயோ ಯಾವ ಮಹಿಮೆ அந்த மகிமை எனக்கு வேண்டும் என்று சொன்னார். ಬೇಕಂತ அந்த ಹೇಳಿದಂತೆ வாலிபன் அந்த எஜமானின் கையை பிடித்துக் கொண்டான். ಆ ಯವನಸ್ಥನ ಯಜಮಾನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು அவன் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறான், ದೇವರ ಮುಂದೆ ஆண்டவரே, தேவனே, என் மேல் இருக்கிற அந்த ஆவியானவரே, என் மேல் இருக்கிற அபிஷேகத்திற்குரியவரே, ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ இப்போது செயல்படுத்தும். ಇವಾಗ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿರಿ. ஹalleluya. Hallelujah. என் எஜமானுக்கு அந்த மகிமையை கொடும், ನನ್ನ ಯಜಮಾನಿಗೆ அந்த ஞானத்தை கொடும், ಆ ಜ್ಞಾನವನ್ನು அந்த அறிவை கொடும், ಆ ಬುದ್ಧಿಯನ್ನು அந்த ಕೊಡು. புத்தியை கொடும். ಆ ಜ್ಞಾನವನ್ನು எதிரியை ಕೊಡು. நான் எப்படி ஜெயிக்க வேண்டும் ಎದುರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಗೆಲ್ಲಬೇಕು எனக்கு கற்றுத்தாரு, ನನಗೆ என் எஜமானுக்கு கற்றுக்கொடும் ನನ್ನ ಯಜಮಾನಿಗೆ என்று ಹೇಳಿಕೊಡಿರಿ. முழங்காலிலே ಹೀಗಾಗಿ பிதாவாகிய குமாரனை நோக்கி பார்த்தார். அந்த எஜமானுக்கு ஒரு மகிமை வந்தது. ಯಜಮಾನಿಗೆ ಒಂದು ಪ್ರತಾಪ ಬಂತು. அடுத்து அவன் யுத்த தளத்தில் போகும் பொழுது ಅಂತ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அவன் சாதாரணமாய் ஜெயித்தான். ಸಾಧಾರಣವಾಗಿ ಜಯಶಾಲಿ அதே தேவன் தான் இன்றைக்கு உங்கள் நடுவே வந்திருக்கிறார். ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்க மேல பிதாவின் மகிமையை அனுப்ப வந்திருக்கிறார். ತಂದೆಯ ಮಹಿಮೆ குமாரனின் மகிமை உங்க மேல் வந்திருக்கிறது. ಮಹಿಮೆ ಕಳಿಸಿಕೆ அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருப்பதினால் ಆ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದರಿಂದ அதை கொண்டு நீங்க ஜெயிக்க வேண்டும்.
ಗೆಲ್ಲಬೇಕು. தாவீது கர்த்தருக்கு முன்னே வரும்போது சொல்லுகிறார், தாவீது தேவನ ಮುಂದೆ கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಇಟ್ಟು ಮಾತನಾಡಿದ, அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ವಸ್ತ್ರವು ಹೇಳಿದೆ. 2 சாமுவேல் 23:2 சொல்லுகிறது. சாமுவேல் 20:20 சங்கீதம் 138 சொல்லுகிறார், கீர்த்தனை 138 கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ನನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, அவர் என் வலது பக்கத்தில் இருப்பதினால் ನನ್ನ ಬಲಗೈಯಲ್ಲಿ நான் அசைக்கப்படுவதில்லை. ಕಂಡಾಡುವುದಿಲ್ಲ. உன் பக்கத்துல கர்த்தர் இருப்பாரானால், ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವರು உன் மேல அந்த அபிஷேகம் இருக்குமானால், ಇರುತ್ತಾನೆ. ಅಭಿಷೇಕ உன்னை கொண்டு கர்த்தர் ஜெயம் எடுப்பார். ದೇವರು ಜಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. வயது நிரம்பின, ವಯಸ್ಸಾಗಿದಂತ நாடி நரம்பெல்லாம் செத்து போன, ನರಗಳ ಸತ್ತು ಹೋಗಿದಂತ ஒரு கோலை பிடித்து கொண்டு போகிற ಒಂದು ಕೋಲನ್ನು ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பன் உண்டு. ಅಬ್ರಹಾಮನ ಒಂದು ತಂದೆ ಇದ್ದಾರೆ. தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவை சிறைப்பட்டு போனதை அறிந்தபோது ತನ್ನ ಸಹೋದರ ಲೋತನ ಸೆರೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ 5 ராஜாக்கள் லோத்துவை சிறைப்படுத்தார்கள். ಅರಸರು ರಾಜನನ್ನ ಲೋತನ ಸೆರೆ லோத்துடைய குடும்பமும் ஒரு பட்டணத்தில் அத்தனை பேரும் சிறைப்பிடிக்கப்பட்டது. ಅವನ ಕುಟುಂಬವು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸೆರೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋದರು. இதை அறிந்த ஆபிரகாமு ತಿಳಿದಂತ ಅಬ್ರಹಾಮು ஆதியாகமம் 14 பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 14ನಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 8வது வசனம் சொல்லுகிறது 5 ராஜாக்கள் என்று குறிப்பிடுகிறது. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ 5 ಅರಸರುಗಳು ಎಂಬುದಾಗಿ. 14வது வசனத்துல குறிப்பிடுகிறார். 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இதை அறிந்த இந்த ஆபிரகாம் ತಿಳಿದಂತ ಅಬ್ರಹಾಮನು தன்னோடு கூட இருக்கிற ತನ್ನ ಜೊತೆಗೆ மாடுகளும் மேய்க்கிற ಕುರಿಗಳು ಹಸು ಮೇಯಿಸುವಂತ 318 பேரை அவர் தெரிந்தெடுத்து 318 அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து ಸರಿಯಾದ ಪರೀಕ್ಷೆ அவர் யுத்த களத்துக்கு கொண்டு போகிறார். ಯುದ್ಧಗಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು 5 ராஜாக்கள் படை வீரர்களாய் நின்று கொண்டிருக்கிற அந்த இடத்துல 5 ಅರಸುಗಳು ವೀರರಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ மாடுகளை மேய்க்கிற 318 பேரை கொண்டு போய் ಕುರಿಮರಿ ಮೇಯಿಸುವಂತ 318 ಜನರಿಂದ ராஜ்யங்களை எதிர்த்து ಈ ಅರಸುಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ஜெயம் எடுத்த ஆபிரகாம் ಜಯವನ್ನು ಹೊಂದಂತ ಅಬ್ರಹಾಮ அவர் திரும்பி வெற்றியோடு வருகிறார். ಹಿಂತಿರುಗಿ ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. 15-16 பார்க்கும் பொழுது 15-16 அவர் வெற்றி கொண்டவராய் திரும்பி வருகிறார். ಜಯ ಪಡೆದವರಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತಾರೆ. தாவீது என்கிற ஒரு இளையவன் ದಾವೀದೆಂಬ ಒಂದು ಚಿಕ್ಕವನು ஆடுகளுக்கு பின்ன போகிறவன், ಕುರಿಗೆಯಿಂದ ಹೋದವರು, தன் தகப்பன் தன் குடும்பத்தார் ஒதுக்கி தள்ளப்பட்டவன், ತನ್ನ ಕುಟುಂಬದಿಂದ ತನ್ನ ತಂದೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, தன் தகப்பனுடைய வார்த்தையின் பிரகாரம் ತನ್ನ ತಂದೆಯ ಮಾತಿನ யுத்த ಪ್ರಕಾರವೇ களத்தில் இருக்கிற தன் சகோதரர்களுக்கு சகோதரர்களை விசாரிக்கும்படி புறப்பட்டு போனான். ತನ್ನ ಸಹೋದರನ ವಿಚಾರಿಸಿಕೊಂತ ಹೊರಟು ಹೋದನು. அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். ಒಂದು ಮನುಷ್ಯ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 2 ಸಾಮುವೇಲ್ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா ಗಮನಿಸುವುದಾದರೆ மிகவும் வீரமான ஒரு மனிதன் ಒಂದು ಎಚ್ಚರವಾದ இரவிலும் பகலிலும் வந்து ಹಗಲು ರಾತ್ರಿ ಬಂದು இஸ்ரவேல் ஜனங்களை துக்கப்படுத்திக் கொண்டு ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸಿ ஏமாற்றமான பேச்சுகளை பேசி ಏಮಾರಿಕಂತ ಮಾತನ್ನು ಮಾತನಾಡಿ நயவஞ்சகத்தோடு என்னை எதிர்க்க ஒருவனும் இல்லையா, ನನ್ನನ್ನು ಎದುರಿಸಕ್ಕೆ ಒಬ್ಬರು படைத்தளத்தை பார்த்து ನನ್ನ ಪಟ யுத்த வீரர்களை பார்த்து ನೋಡಿ ஒருவனாவது என்னை ஜெயிக்க உண்டா, ಒಬ್ಬನಾದ್ರೂ ನನ್ನ ಜಯಿಸಕ್ಕೆ ಇದ್ದಾನ இப்படி கேட்கும் பொழுது ಕೇಳುವಾಗ இங்கே தாவீது நின்று கொண்டிருக்கிறார். ದಾವೀದ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவரை அசால்ட்டாகவும் ಅವನ அற்பமாகவும் ಅಲ್ಪವಾಗಿ வேண்டாதவனுமாக ಬೇಡದವನಾಗಿ மற்ற சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், ನನ್ನ ಸಹೋದರನೇ உனக்கு இங்க என்ன வேலை, ನಿನಗೆ ಇಲ್ಲಿ ಏನು நீ ಕೆಲಸ? ஆடு மேய்க்கிறவன், ನೀನು ಕುರಿ ಮೇಯಿಸುವವನು. எதற்கு வந்தாய், ಏನಕ್ಕೆ இது ಬಂದೆ? யுத்த களம், ಇದು ಯುದ್ಧದ ಕಲ. இது யுத்த களம், ಇದು ಯುದ್ಧದ புறப்பட்டு ಕಲ. போ. ಹೊರಟು ಹೋಗು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு இந்த தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன, ಅದಕ್ಕೆ ಈ ದಾವೀದ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? அந்த வார்த்தை என்ன, ಆ ಮಾತೇನು? என் தேவனாகிய கர்த்தரை இவன் ನನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನಾದ ಇವನನ್ನು துரிதமாகவும் ದುರಿತವಾಗಿ வேதனையாகவும் ವೇದನೆಯಾಗಿ பேசுகிற வார்த்தை என்ன, ಮಾತನಾಡುವಂತ ಮಾತೇನು? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அவனை ஜெயிப்பேன். ಇವತ್ತು ನಾನು ಅವನನ್ನು ಗೆಲ್ಲುವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? ಯಾಕೆ ಆ ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 1 ಸಾಮುವೇಲ್ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 12ஆம் வசனம் தொடங்கி அப்படியே பாத்தீங்கன்னா 16ನೇ ವಾಕ್ಯದ ಹಾಗೆ ಓದುವುದಾದರೆ அங்கே நீங்க கவனிச்சு பாருங்க. ಗಮನಿಸಿ ஆள் ನೋಡಿರಿ. அனுப்பி படிங்க. அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஹalleluya. அடுத்து பாருங்க, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஹalleluya. முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து யார் மேல் வந்து இறங்கினார்? சொல்லுங்க, யார் மேல வந்து இறங்கினார்? யார் இந்த தாவீது? ஆடுகளை மேய்க்கிறவா, அற்பமாக தள்ளப்பட்டவா. எப்ப இந்த சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை தலைமையில கை வைத்து அபிஷேகம் பண்ணினாரோ, ಯಾವಾಗ ಈ ಸಾಮುವೇಲನ ದೇವರನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರೋ அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தாவீது மேல வந்துட்டார். ಆವಾಗಲೇ ದಾವೀದನ ಮೇಲೆ ಕರ್ತನ ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿದು அதுக்காக தான் நான் சொல்றேன், ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, உங்க தலைமையில யார் இருக்கிறா? ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಯಾರಿದ್ದಾರೆ? உங்க தலைமையில ஆவியானவர் இருப்பாருன்னா ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮನು ಇರುವುದಾದರೆ உன் நடவட எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ನಡೆ ಭಾವನೆಗಳೆಲ್ಲ ಚೇಂಜ್ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை பார்க்க நீ துடிப்ப. ಭಾನುವಾರ ಅಂದ್ರೆ ದೇವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ನೀನು ஒவ்வொரு கால மதிய நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசித்து தியானங்கள் பண்ணுவ. ನಿನಗೆ ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೀಯಾ? உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இல்லன்னா, ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮನು ಇಲ್ಲ ಅಂದರೆ நீ கிறிஸ்மஸ் கிறிஸ்தவனா தான் இருக்க முடியும். ನೀನು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುತ್ತೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிற கிறிஸ்தவனா தான் இருப்ப. ಯಾವುದೋ ಒಂದು ಸಂಭ್ರಮಕ್ಕೆ ಮಾತ್ರ உன் ಬರುವುದು. மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா, ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮನು ಇದ್ದರೆ, ஹல்லேலூயா, ஹalleluya, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. பரிசுத்த ஓய்வு நாளை நீ அசட்டை பண்ண மாட்ட. ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ನೀನು ಅಸಟೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. கர்த்தரை ஆராதிக்கும்படி அந்த நாள் குறிப்பிட்டு இருக்கிறது. ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾக ದಿನವನ್ನು என்ன வேலையா இருந்தாலும் சரி, ಏನೇ ಕೆಲಸ ಇದ್ರೂ ಸರಿ, அந்த இடத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಮುಖ್ಯ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತೀಯಾ? ಹalleluya. முஸ்லிம்காரங்க எல்லாம் கத்துக்கொள்ளுங்க. முஸ்லிம்காரங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ಈ ಮುಸ್ಲಿಂ ಅವರೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೀರಾ? வெள்ளிக்கிழமை ஆனால் ಶುಕ್ರವಾರ ಅಂದ್ರೆ எவ்வளவு கோடி பணம் வந்தாலும் சரி, ಕೋಟಿ ಲೆಕ್ಕ ಹಣ ಬಂದ್ರು ಸರಿ, அந்த நேரம் அவங்க தொழுகை விடவே மாட்டாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நம்மதான் கிறிஸ்துவலாகிய நம்மதான் ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವಂತ ನಾವೇ மிகுந்தவர்கள், அதிகாரக்குரியவர்கள், ಅಧಿಕಾರವುಳ್ಳವರು, கர்த்தருக்கே கட்டளை போடுவோம். ದೇವರಿಗೆ ಆಜ್ಞೆ ಹಾಕುವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. 9 காலுக்கு ஆராதனை, 9 ಕಾಲಿಗೆ ಆರಾಧನೆ, குலுக்கி மினுக்கி நடந்து வருவதற்கு அப்படி ஜிங்கன்னு அப்படி வரும். அப்படியே வித்தியாசம், ಮಿಂಚಿಗಿಂಚಿ ಅಲ್ಲಾಡಿ ಬರುವುದಕ್ಕೆ அப்படியே துணியை போட்டு அப்படி ஜிம்னு அப்படி அப்படியே வர்றோம். ಹಾಗೆ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡು ಅಲ್ಲಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ. 9 காலுக்கு ஆராதனை. 9 ಕಾಲಿಗೆ ಆರಾಧನೆ. எத்தனை மணிக்கு நீ வர? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀಯಾ? ஐயா வந்தோன்னு அப்படி கண்ணாடியில் அப்படி நின்று அப்படி பாப்பாரு. அப்படி ಅಯ್ಯ ಬಂದ ತಕ್ಷಣ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ, அப்படி பாப்பாரு. ಹಾಗೆ ಬಗ್ಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. எங்கயாவது இடம் இருக்குறதா? ಎಲ್ಲಾದ್ರೂ ಸ್ಥಳವಿದೆಯಾ? ஆமென். ಆಮೆನ್. இந்த லிஸ்ட் எல்லாம் கர்த்தரிடத்துல ஒரு கணக்கு இருக்கும். ಈ ಲಿಸ್ಟ್ ಎಲ್ಲ ದೇವರ ಬಳಿ ಒಂದು நீ ಲೆಕ್ಕವಿದೆ. சபையை வந்து நீ அதாவது என்ன பண்ற? ಅಸಟೆ ಮಾಡುದು. அசட்டை பண்ற. ಸಭೆಯಲ್ಲಿ ಅಸಟೆ ஊழியக்காரனை அசட்டை பண்ற. ಸೇವಕರನ್ನ ಅಸಟೆ ಮಾಡ್ತೀಯಾ? கர்த்தரை அசட்டை பண்ற. ನೀನು ಕರ್ತನನ್ನ ಅಸಟೆ ಮಾಡ್ತೀಯಾ? ஹல்லேலூயா. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உன் வேலை தளத்துக்கு போற டைம் என்ன? ನೀನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಮಯವೇನು? நீ ஒரு டிக்கெட் புக் பண்ண அதுக்கு போற டைம் என்ன? ನೀನು ಟಿಕೆಟ್ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಹೋಗುವಂತ ಸಮಯವೇನು? ஆனா சபை ஆலயத்துக்கு வர்ற மட்டும் உனக்கு இஷ்டம் போல வர்ற டைம். ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಬರುವ ಮಾತ್ರ ನಿನಗೆ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವೇ ಬರುತ್ತೀಯಾ? அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் உனக்கு முக்கியமான வேலை வரும். ಆ ಭಾನುವಾರ ನಿನಗೆ ಮುಖ್ಯವಾದ ಕೆಲಸ. நான் உங்களை பல விதத்துல டெஸ்ட் பண்ணிட்டேன். ನಾನು ಹಲವಾರು ರೀತಿ 6 மணிக்கு ஆராதனை போட்டா 6 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಹಾಕಿದರೆ 7:30 மணிக்கு மேல தான் வர்றீங்க. 7:30 ಮೇಲೆನೇ ಬರ್ತೀರಾ? 7:30 மணிக்கு ஆராதனைனா 7:30 ಆರಾಧನೆ ಅಂದರೆ 9 மணிக்கு தான் வர்றீங்க. 8:30 9 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀರಾ? 9 மணிக்கு ஆராதனைனா 9 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಅಂದರೆ 10:30 தான் வர்றீங்க. 10:30 11 ಗಂಟೆಗೆ அப்ப நீங்க ಬರ್ತೀರಾ? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? இயேசு கிறிஸ்து உங்க வீட்டு வேலைக்காரர் நினைச்சீங்களா? ನಿಮ್ಮ ಮನೆ ಕೆಲಸವನ್ನ ನೆನ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? நீங்க நினைச்சிட்டு இருக்கவர் எப்படிப்பட்டவர் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமான கர்த்தர். அவர் ಇದ್ದವರು அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் உடையவர். ஆல்பா ஒமேகா ஆதி ಅಂತ. அதனால தான் சொல்ற அவனவன் செய்ய கிரிக்கு தக்க பலன் என்னோடு கூட வருது. ಹೇಳ್ತಾರೆ ಅವನವನು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಫಲ உனக்கு நரம்பு பலனா இருக்கிறதா? சரீர பலனா இருக்கிறதா? நீ ஓடி 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 என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஓடி ஓடி ಏನೆಲ್ಲ திடீர்னு உன் பெருவரல பிடிச்சிருவாரு. திடீர்னு உன் தலை மேல கை வச்சிருவாரு. ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಿ திடீர்னு உன் சரீரத்தை கை வச்சிருவாரு. ಕೈ ಹಾಕಿ நீ சம்பாதிச்செல்லாம் ஒரு நொடியில ஒரு நாள்ல கடந்து போயிரும். ದುಡಿದಿದ್ದೆಲ್ಲ ಒಂದು ದಿನ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. கடந்த நாள்ல ஒரு ஹாஸ்பிடலுக்கு சென்றிருந்தேன். ಕಳೆದ ಹೋದ ದಿನದ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆ, நல்ல ஒரு பணக்கார மனிதன் ಒಂದು ಐಶ್ವರ್ಯ என் கையை பிடிச்சிட்டு அழுகுறான். ಕೈ ಹಿಡಿದು ಅಳುತ್ತಾರೆ. அழுகும்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா?
ஐயா நான் நினைச்சு பார்க்கவில்லை. ಅಯ್ಯ, ನಾನ್ ನೆನೆಸ್ಕೊಂಡು எத்தனையோ முறை நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. ಸರ್ ನೀವು ನಮಗೆ ಹೇಳಿದ್ದೀರಾ, ஆனா நான் அதை கேட்கவே இல்லை. ನಾನು ಅದನ್ನು இன்னைக்கு ಕೇಳಲಿಲ್ಲ. 31 ಲಕ್ಷத்தை நான் இழந்து போய் நிக்கிறேன். ಇವತ್ತು 31 ಲಕ್ಷ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், ನಾನು ಕಷ್ಟ எல்லாம் போயிருச்சுயா, ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. எல்லாம் போயிருச்சு. ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. சபை விட்டு பின்வாங்கின, ಸಭೆ ஊழியக்காடு இணைவதை விட்டு விட்டேன், ಸೇವಕರನ್ನು ಸೇರಿಸಿ 20 வேதத்தை சரியா படிக்கல, ಸತ್ಯ ವಾಕ್ಯ சரியா ஜெபிக்கல, ಸರಿಯಾಗಿ குடும்ப ಪ್ರಾರ್ಥನೆ கஷ்டம், குடும்ப பாரம், ಕುಟುಂಬ ಭಾರವು இப்படி பல விதத்தை நினைச்சு ಇದಾಗ ಹಲವಾದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ஓடிக்கொண்டே இருந்தையா. ನಾನು ಓಡುತ್ತಾನೆ ಇದ್ದಯ್ಯ. பாத்தீங்களா, ನೋಡಿದ್ದೀರಾ, 3 நாள் ராத்திரி பகல் ஹாஸ்பிடல்ல கிடக்குறேன். 3 ದಿನ ಹಗಲು ರಾತ್ರಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. 31 லட்சம் ஆயிட்டு இருக்குது. 31 ಲಕ್ಷ இன்னும் எவ்வளவு ஆகும் தெரியல. யாராவது இருக்காங்களா எனக்கு உதவி செய்ய? ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. படிப்புல ஆமென், அந்தஸ்துல பெரிய ஆளுதான். ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಅಂತಸ್ತಲ್ಲಿ ದೊಡ್ಡ. ஆனா பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துல ಸ್ವಲ್ಪ ಸಮಯ நிலைமை பார்த்தீர்களா? ಸ್ಥಿತಿ ನೋಡಿ, நீங்க யார்கிட்ட வேணாலும் மோதலாம். ಯಾರ ಬಳಿ உன்னை படைச்சு உன்னை உருவாக்கி உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ. உனக்கு பலன் சுகம் ஆரோக்கியம் சம்பாதித்துக்குரிய வழி போக்கு வரத்து சகலமும் நீ தங்கி இளைப்பாறுவதற்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்த கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்காமல் நீ யாருக்கு முதலிடம் கொடுக்கிறாய்? ಸಕಲವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನ ನೋಡಿ ಬಲವಂತ ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ಬಿಡು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟು ನೀನು ಯಾರಿಗೆ ಜಾಗವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೀಯಾ? இந்த தாவீது கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். ಈ ದಾವೀದ ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಳವನ್ನು யுத்த ಕೊಟ್ಟನು. களத்துல பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்தை பார்த்தவர் கோஷமிட்டு கொண்டிருக்கிற எல்லா வழிகளிலும் தாவீது வந்து நிற்கிறார். ಯುದ್ಧ ಕಳದಲ್ಲಿ ಭಯಪಡಿಸುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದಾವೀದ ಬಂದು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அவனுடைய முட்டி உயரம் கூட இல்ல தாவீது. ಅವನ ಮೊಳಕಾಲ ಎತ್ತರವೂ ಕೂಡ ಇಲ್ಲ ದಾವೀದ. கோலியாத் பார்த்து நாயை போல வந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ಗೋಲಿಯಾತ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಾಯಿಯಾಗಿ ಬಂದಿದ್ಯಾ ಎಂಬ. ஜீவனுள்ள தேவனை நீ நிந்திக்கிறாயா? ಜೀವನದ ದೇವರನ್ನು ನಿಂದಿಸಿದ್ಯಾ? இன்னைக்கு உன்னுடைய இடுப்புல இருக்கிற கத்தி எடுத்து ஒன்னனை கொன்று குவிப்பேன். ಇವಾಗ ನಿನ್ನ ಸೊಂಟೆ ಇರುವ ಖಡ್ಗವನ್ನು ತೆಗೆದು ನಿನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕುತ್ತೇನೆ. இந்த தாவீது கோஷமிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ಈ ದಾವೀದ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು. அவன் அசால்ட்டாக அப்படியே பார்க்கறான், அப்படியே வர்ற. என்ன வந்து நீ பண்ண போறியா? என் முட்டி அளவில்லடா நீயே. ಅವನು ಹಾಗೆ ಅಸಾಲ್ಟ್ ಆಗಿ ನೋಡುತ್ತಾನೆ, ನನ್ನ ಬಂದು ನೋಡುತ್ತೀಯ, ನನ್ನ ಮೊಳಕಾಲ ಎತ್ತರ ಕೂಡ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. அவன் மேல் வெறும் கவசங்களை அணிந்திருக்கிறான். ಅವನ ಮೇಲೆ ಬರೀ ಖಡ್ಗಗಳು ಹಾಕೊಂಡಿದ್ದಾನೆ. இவன் ஒண்ணெல்லாம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட போய் நின்னுகிட்டு இருக்கிறான். ಅವನು ಏನಿಲ್ಲದ ಒಂದು ಹಾಕಿಕೊಂಡ ಬಟ್ಟೆ. இவனை பார்க்கிறதுக்கு அவனுக்கு கிண்டலா தெரியுது, ಇವನು ನೋಡುವಾಗ பரியாசமா தெரிகிறது, ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ, வேடிக்கை பொருளா தெரியுது. வேடிக்கை. ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் மட்டும் தான் தெரிகிறது. அவர் மேல இருந்த அபிஷேகம் தான் தெரிகிறது. அவர் மேல இருக்கிற ஆவியானவர் தான் தெரிந்தாரு. ஒரு அதிகாரமா சொல்றாரு, உன்னை நான் வீழ்த்துவேன். ಇವತ್ತು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬೀಳಿಸುವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். அவர் லக்கம், அவர் எதிர்பார்ப்பு, அவருடைய திட்டம் எல்லாம் கர்த்தர் மேல நோக்கமாய் இருந்தது. ஆகவே தான் கோலியாத்தை எதிர்த்தார். ಅವನ ಲೆಕ್ಕವು ಅವನ ಕನಿಕರವು ಎಲ್ಲ ದೇವರ ಮೇಲೆ ನಿಂತು ಅದಕ್ಕೆ ದೇವರು ಅದನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரோடு இருந்ததனாலதான் ದೇವರ ಆತ್ಮನು ಅದರ ಜೊತೆಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ கோலியாத்தை வீழ்த்தினார். ಗೋಲಿಯಾತನ್ನು ಬೀಳಿಸಿದನು. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருடைய ஆவியில இருக்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಯಾವ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ? ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இன்னும் நான் பிரசங்க ನನ್ನ ಪ್ರಸಂಗ ಒಳಗಡೆನೆ ಹೋಗಿಲ್ಲ. பிரசங்க வித்தியாசமான பிரசங்கத்தை வச்சிருக்கு. ಪ್ರಸಂಗ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಪ್ರಸಂಗವನ್ನು ಇಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். கிதியோன் என்ற ஒரு மனுஷன், ಗಿದ್ಯೋನ್ ಎಂಬ ಒಂದು ಮನುಷ್ಯನು 6 நியாயாதிபதிகள் 6 இதோட நம்ம முடிக்கிற மீதிய அடுத்த நாட்களை நாம் பார்க்கலாம். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள். ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. தன் தகப்பன் ತನ್ನ உடைய ತಂದೆಯು கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விக்கிரக தோப்புகளை ತನ್ನ ಆಜ್ಞೆ ಒಳಗೆ ಇರುವಂತ ವಿಗ್ರಹ ಹೋರಾಟಗಳನ್ನು வெறும் 10 பேரை கொண்டு இந்த கிதியோன் முறியடித்து போட்டான். ಬರೀ 10 ಜನರನ್ನು ಗಿದ್ಯೋನನ್ನು ಜಯಿಸಿ ಮಾಡಿದನು. 10 பேரை கொண்டு 10 ಜನರನ್ನು தகப்பனின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ತಂದೆ ಒಳಗೆ ಇದ್ದಂತ விக்கிரக தோப்புகளை, ವಿಗ್ರಹ மீதியான ತೋಟಗಳನ್ನು வழிமுறைகளை ದಾರಿಯಲ್ಲಿ சவாலிட்டு ஜெயம் எடுக்கிறான். ಸವಾಲಾಕಿ ಜಯಿಸಿದ வெறும் 10 பேரை கொண்டு ಬರೀ 10 ಜನರನ್ನು இன்னைக்கு நீ நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ನೀವು ನಾವು ಏನು உங்களுக்கு மேல இருந்த அபிஷேகம் எங்கே? ಮೇಲಿದಂತ ಅಭಿಷೇಕವೆಲ್ಲಿ? இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை நீங்க பாத்தீங்கன்னா ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 20 ರಿಂದ 3 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ
அவன் தேவனின் வைராக்கியமை கொண்டவராயிருந்தான். ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. கிதியோனுக்குள்ள தேவனின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. ಗಿದ್ಯೋನ ಒಳಗೆ ದೇವರ ಬೆಂಕಿ ಉರಿತಾ ಇತ್ತು. இந்த கிதியோனுடைய வீரம் கர்த்தருக்குள் கம்பீரமாய் எழும்பிற்று. ಗಿದ್ಯೋನ ಧೈರ್ಯವು ದೇವರ ಒಳಗೆ ಗಂಭೀರವಾಗಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்களே. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களே. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். கிதியோனின் தகப்பனை பார்த்து ஆமென் வந்து கேட்கிறார்கள், எங்களுடைய விக்கிரக தோப்புக்களை அழித்தது யார்? ಗಿದ್ಯೋನ ತಂದೆ ಬಳಿ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಮ್ಮ ವಿಗ್ರಹ ತೋಟಗಳನ್ನು ನಾಶಪಡಿಸಿದವರು ಯಾರು? வெட்டி சாய்த்தது யார்? ಅವರನ್ನು ಕೊಂದಾಕದದ್ದು உன் ಯಾರು? மகன் என்று கேள்விப்பட்டோ, ನಿನ್ನ ಮಗನೆಂಬ உன் ಕೇಳಿಪಟ್ಟಿದ್ದೇವೆ. மகன் சாகவே சாக வேண்டும். ನಿನ್ನ ಮಗನು ಸಾಯಲೇಬೇಕು. கிதியோனின் தகப்பனை பார்த்து மீதியானர் கேட்கிற கேள்விகள் என்ன? ಗಿದ್ಯೋನ ತಂದೆ ನೋಡಿ ಮೀದಿಯಾನವರ ಜನರು ಕೇಳುವಂತ ಮಾತೇನು? அங்கே அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் என்ன? ಅಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತೇನು? ஆனால் இந்த கிதியோனோ ಗಿದ್ಯೋನನು சாகக்கூடியவன் அல்ல, ಸಾಯಕ್ಕೆ ஜெயம் எடுக்கக்கூடியவன், ಜಯವಂತನು, ஜெயிக்கிறவன் இவன். ಜಯಶಾಲಿಯ. ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல நான் சாகக்கூடியவன் அல்ல, ಸಾಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಲ್ಲ, நான் ஜெயிக்கக்கூடியவன். ನಾನು ಜಯಿಸುವಂತವನು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நான் ஜெயம் எடுக்கக்கூடிய ஆளு. ನಾನು ಜಯ ಹೊಂದುವಂತವನು. என்னை கொண்டு கர்த்தர் என்ன சித்தமாய் இருக்கிறாரோ, ನನ್ನನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧಕರಾಗಿದ್ದಾರೋ அதை செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಇಷ್ಟು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருந்தால் ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದರೆ நீ கர்த்தருக்கென்று யுத்தம் செய்வ. ನೀನ್ ದೇವರಿಗಿಂತ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡುತ್ತೀಯ. அவர் உண்மையில அபிஷேகத்தையும் ஆவியும் வைத்திருக்கிறார். ಆತ ನಿನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಆತ್ಮವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ ஜெயம் எடுப்ப. ನೀನ್ ಜಯ ಹೊಂದುವೆ. கதபா சொல்வீர்களா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. தூங்குறவங்களும் சொல்லுங்க, முழிச்சிருக்கிறவங்களும் சொல்லுங்க. ನಿದ್ದೆ ಮಾಡುವವರು ಹೇಳಿ, ಎಚ್ಚರಿಕೆ ಉಂಟು. சில தூக்கத்தின் ஆவிகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ಕೆಲವೊಂದು ನಿದ್ದೆ அதுவே உங்களுக்கு ஒரு சாத்தான் தான். ಅದು ನಿಮಗೆ ಒಂದು ಶೈತಾನನೇ. நீங்க கர்த்தருக்குள்ள இன்னும் நீங்க முழங்கால நிக்கணும். ದೇವರಿನ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஒண்ணே நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ಒಂದೇ ಒಂದು ನೀವು ಅರ್ಥ உங்களை ஒரு ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆவி ஆட்கொள்ளுதுன்னா ನಿಮ್ಮೊಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಆಳ್ವಿಕೆ நீங்க ಮಾಡುತ್ತದೆ. முழங்கால வேதத்தை திருப்பி கொண்டு சத்தமா வாசிங்க. ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಓದಿರಿ. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ரீச் ஆகும் பொழுது ಆ ಮಾತು ನಿಮ್ಮೊಳಗೆ தூக்கத்தின் ஆவி வெளியேறிறான். ದುರಾತ್ಮಗಳು ನಿದ್ದೆ ಆತ್ಮ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. எனக்கு கூட சின்ன வயசுல சின்னதுன்னா கிறிஸ்துக்குள்ள வந்தபோது ನನಗೆ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಬಂದಾಗ எனக்கும் சில நாட்கள் இப்படிதான் இருந்தது. ನನಗೆ ಕೆಲವು ದಿನಗಳು நல்லா ಆಗಿತ್ತು. பாடுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், ನನಗೆ ಆಡುತ್ತೇನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ஆலயத்துல முதலிடம் கொடுப்பேன். ಆ ಸಭೆಗೆ ஆனா ஆலயத்துல பண்ண தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ಆಲಯದಲ್ಲಿ ನಿದ್ದೆ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ಮಾಡಂತಾನೆ ನನಗೆ என்னுடைய ಗೊತ್ತಿಲ್ಲ. பாஸ்டர்ட்ட போய் நான் உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சேன். ಸೇವಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಮಾತನಾಡಕ್ಕೆ எனக்கு ಆರಂಭಿಸಿದೆ. ஆலயத்துக்குள்ள வந்தா பிரசங்க கேட்கவே முடியல. ನನಗೆ ಆಲಯ ಒಳಗೆ ಬಂದ ಸಂದೇಶ தூக்கமா வருது, என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். ಬರ್ತದೆ. ಏನು அப்ப அவர் சொன்னார், ಅವಾಗ ಅವ್ರು உன்னை ಹೇಳಿದರು, கொண்டு கர்த்தர் ஒரு எழுப்புதல் வச்சிருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ದೇವರನ್ನು ಜೀವನ ಮಾಡಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ வந்து கர்த்தருக்கு தேவையாயிருக்கிற, ದೇವರಿಗೆ நீ ಬೇಕಾಗಿದ್ಯಾ. பிசாசுகளை துரத்தக்கூடியவன், ನೀನ್ ಶೈತಾನ அந்தகார ஆவிகளை முறியடிக்கக்கூடியவன். ಆತ್ಮಗಳು ಮುರಿಯ சபைக்கு உன்னை சாட்சியா வச்சிருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னை விட்டா ನಿನ್ನನ್ನು கர்த்தர் ಬಿಟ್ಟರೆ நாமத்தை இன்னும் நீ கம்பீரமா படுத்திருவ. ಬರುವಂತ ಕಾಲ ನೀನು ಮಳೆಗೆ உன்னை கொண்டு 1000 ஜனங்கள் மனம் திரும்பிரும். ನಿನ್ನ ಇಟ್ಟು ಸಾವಿರಾತ್ಮ ಜನರು ಮನ ತಿರುಗಿ அதனால கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள போக கூடாதபடிக்கு ಆದ ದೇವರ ಮಾತು ನಿನ್ನೊಳಗೆ சாத்தான் உன்னை தூக்கத்தின் வழியில கொண்டு போகிறான்னு சொன்னான். ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾ. ஹalleluya. ஹalleluya. அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು? அப்ப அவர் சொன்னார், ಅವಾಗ ಅವರು ಹೇಳಿದರು, முழங்காலில வேதத்தை சத்தமா வாசி. ಮೊಣಕಾಲೂರಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಶಬ್ದವಾಗಿ ಓದಿ. நீங்க நம்புறீங்களே தெரியாது, ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ ಇಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதிகாலையில ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುತ್ತೀನಿ. எந்திரிச்சு என்ன செய்வேன் தெரியுமா? ಎದ್ದೇಳು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಗೊತ್ತಾ? எங்க வீட்டுக்கு வெளியே ನಮ್ಮ ಮನೆ ಒಳಗಡೆ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள், அதாவது நான் ஊழியத்துக்கு வர நாட்கள் வர கரண்ட் இல்லாம இருந்தது. ನನಗೆ ಬುದ್ಧಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನಗೆ வெறும் விளக்கு கிருஷ்ண குரோசினை ஊத்தி பந்தம் எரியிற விளக்கு தான் இருந்தது. ಸೀಮೆನೆ ಬಾಟ್ಲಲ್ಲಿ ಇರುವಂತ ಬೆಳಕು ಮಾತ್ರವೇ. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நாட்கள் தெருவுல வந்து லைட் போட ஆரம்பிச்சாங்க. ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ರೋಡಲ್ಲಿ வீடுகளுக்கெல்லாம் லைட் போடல. ಮನೆ ಒಳಗಡೆ அப்ப அந்த தெருவுல ಆ ಬೀದಿ பைபிளை எடுத்துக்கொண்டு, நீங்க நம்புறீங்களா தெரியாது, ಗೊತ್ತಿಲ್ಲ, அப்படியே முட்டில நடப்பேன். ಹಾಗೆ ಮೊಣಕಾಲರಿ ನಡೆದುಕೊಂಡು 3 அதிகாரம் 4 அதிகாரம் படிப்பேன். 3 ಅಧ್ಯಾಯ 4 ಅಧ್ಯಾಯ ಓದುತ್ತೇನೆ. அப்போ படிக்கும்போது பாருங்க, ಅವಾಗ ಓದುವಾಗ எனக்கு மனமடலாம் படிக்க தெரியாது. ನನಗೆ ಮನಪಾಠ எழுத்துக்குடி தான் படிப்பேன். ನನಗೆ ಒಂದೊಂದು ಅಕ್ಷರಗಳು சத்தமா தான் படிப்பேன். ಶಬ್ದವಾಗಿನೇ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களாம் எழுந்து வெளியே வர மாதிரி படிப்பேன். ಮನೆ ಒಳಗಡೆ ಇರೋದೆಲ್ಲ ಎದ್ದು ಆಚೆ நடக்கும்போது பாத்தீங்கன்னா ನಡೆಯೋದಕ್ಕೆ ಏನು இந்த ಗೊತ್ತಾ? முட்டில உள்ள தோல்லாம் உறிஞ்சிரும்.
ಈ ಮುಟ್ಟಿ ಈ ಮೊಣಕಾಲು இந்த ಇರುವ 5 விரல்ல பின்ன விரலுங்க 5 விரல்லையும் பாத்தீங்கன்னா அந்த எனக்கு அந்த தோல் உறிஞ்சிருக்கும். 5 ಬೆರಳಲ್ಲಿ ಹಾಗೆ நடந்துகிட்டே முட்டில நடந்துகிட்டே படிப்பேன். ಮೊಣಕಾಲು ಊರಿ ಹಾಗೆ ನಡಕ ಓದ್ತಾ ಇದ್ದೆ. எத்தனை பேர் என்ன பார்த்து கிண்டல் பண்ணி இருக்காங்க. ನೋಡಿ ಕಿಂಡಲ್ என் ಮಾಡಿದ್ದಾರೆ. ஃப்ரெண்ட்ஸ்ங்க வந்து என்ன திட்டி இருக்காங்க. ಸ್ನೇಹಿತರನ್ನು இவன் கொஞ்ச நாள்ல பைத்தியக்காரன் ஆயிருவான். ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ಹುಚ್ಚನಾಗ್ತಾನೆ. இவன் லூஸ் ஆயிருவான், மெண்டல் ஆயிருவான்னு சொன்னாங்க. ಹುಚ್ಚನಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஆனா இன்னைக்கு ಆದ್ರೆ என் ಇವತ್ತು ஃப்ரெண்ட்ஸ்ங்கள என்ன 2 கையெடுத்து கும்பறால கர்த்தர் வச்சிருக்கிறார். ಸ್ನೇಹಿತರು 2 ಕೈ ಎತ್ತರ ನಮಸ್ಕಾರ ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன். ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಮುಂದೆ கர்த்தர் இன்னைக்கு अनेक சத்துருக்களை துரத்திக்கிட்டு இருக்கிறார். ದೇವರು ಇವತ್ತು ಅನೇಕ ಶೈತ್ರಗಳನ್ನು ஆக சபைக்குள்ள வந்து யார் தூங்குறீங்களோ ಆದ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಯಾರು ನಿದ್ದೆ நீங்க ಮಾಡ್ತೀರಾ கர்த்தருடைய ஆவியில இல்ல சாத்தானின் ஆவியில பிடிபட்டு இருக்கிறீங்க. ದೇವರ ಆತ್ಮ ಅಲ್ಲ ಶೈತಾನ ಆತ್ಮದಲ್ಲಿ அந்த ஆவியை நீங்க தான் துரத்தணும். ಆ ಆತ್ಮವು ನೀವೇ ಓಡಿಸಬೇಕು. ஊழியக்காரன் தெரிஞ்சுதான் சொல்றாரு. ಸೇವಕ ತಿಳಿದು அந்த ಹೇಳ್ತಾರೆ ஆவியை நீ துரத்தணும். ಆ ಆತ್ಮನ ಓಡಿಸಬೇಕು. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள பலமா இருக்கணும். ದೇವರ ಆತ್ಮ அந்த அபிஷேகத்துல நீ அனல் கொண்டு இருக்கணும். ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. 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 ஆமென். தேவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாகுமா? ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನೀವು ನಾವು ಸಿದ್ಧಪಡಿಸೋಣವಾ? பிரசங்கத்தை நான் விடுவதற்கு எனக்கும் வருத்தம் தான். ಪ್ರಸಂಗವನ್ನು ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ನನಗೂ ಕಷ್ಟವೇ. 4 விதமான காரியம் வச்சிருக்கிறேன். 4 ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು. இப்பதான் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ಇವಾಗ ಪ್ರಸಂಗವನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಲಿಕ್ಕಿದೆ. டைம் முடிஞ்சிச்சு, ಸಿಗ್ನಲ್ வேற வந்துருச்சு. ಟೈಮ್ ಆಯ್ತು, ಸಿಗ್ನಲ್ ಬಂದಿತ್ತು. ஹalleluya. அப்படி நாம் எழுந்திருப்போமா? ನಾವು ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாமா? ಮುಂದಿನ ವಾರ ಇದನ್ನು ಮುಂದುವರಿಸೋಣ, ನೋಡೋಣ. கிதியோன் எப்படி பலப்பட்டா? ಈ ಗಿದಿಯೋನು ಹೇಗೆ ಬಲಪಟ್ಟನು? கிதியோனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? ಗಿದಿಯೋನಿಟ್ಟು ದೇವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದರು? அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அபிஷேகமா இருந்தார்? ಅವನ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮ ಹೇಗೆ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಇದ್ದರು? எல்லாரும் அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல எல்லாருமாக ಎಲ್ಲರೂ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನ அவருடைய மகிமை உங்க மேல் வந்திருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன மாநாட்டுல நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற விதம் எப்படி, அவரோடு பேசுகிற காரியம் எப்படி, உங்கள் அபிஷேக விதங்களை பாருங்க. எல்லாம் எழுந்துருங்க. ஒரே ஒரு செகண்ட் ரேமா சாந்துடா இஸ் a mighty power in the name of God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உன்னை ஆசீர்வதிக்கிற உன் பக்கத்துல வந்து விட்டார். உன்னை முழுமையா தொட போகிறார். உன்னை ஒரு தலை முதல் பாதவர்ல அபிஷேகம் பண்ண போகிறார். சில நபர்களை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தை அசால்ட்டா இருக்கிறீங்க. அவருடைய ஆவிக்கு அசால்ட்டா இருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் இப்பொழுது கூடப்பட விரும்புகிறார். அக்கினி நான் நிரப்ப விரும்புகிறார். அவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. அவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. ஓ உன்னைத்தான் மகனே, உன்னைத்தான் மகனே, நீ எங்க ஓடிக்கொண்டிருக்கிற? உன்னை உன் குடும்பம் அற்பமா நினைத்தது. கட்டின மனைவி உன்னை அற்பமா நினைத்தார். உன்னை சார்ந்தவர்கள் உன்னை அற்பமா நினைத்தார்கள். ஆனா நானும் உன்னை அற்பமா நினைக்கவில்லை. நீ எனக்கு வேண்டும் என்று நினைத்த மகனே, எங்க அற்பமாய் எண்ணப்பட்டாயோ அங்கதான் உன்னை மகிமையாய் எழுப்பி நிறுத்தின. ஆனா நீ எங்க ஓடுற? என் சமூகத்தை எப்படி நாடுற? நீ என்னை தூரம் வைத்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ யார் மேல கோபத்தை வைக்கிறாய்? யார் மேல நீ வைராக்கியமாய் இருக்கிறாய்? மகனை இன்னைக்கு தூக்கி எறி. மகளே, மகளே, உன்னை அழைத்த அழைப்பு என்ன? உன் மேல வச்சிருக்கிற அழைப்ப நீ உறுதிப்படுத்து. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் அழைப்பை உறுதிப்படுத்து. சபைக்குரிய தாயாகிய என் மகளே, அநேக விதத்தில் நீ கண்ணீர் வடிக்கிறாய். நீ துக்கத்தோடு அடிக்கடி எழும்புகிறாய். நான் என்னப்படி தவறு செய்தேன், நான் என்னப்படி தவறு செய்தேன், நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன், நான் கண்டித்தது தப்பா, நான் அவளை கண்டித்தது தப்பா, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை சொல்லக்கூடாது என்று சொல்வது தப்பா? நான் நேசித்தது நான் தானே சொன்னேன். ஆனா இன்னைக்கு எனக்கு விரோதமாக எனக்கு சவால் இடுகிறார்களே, சாபமான வார்த்தையை என்னை பார்த்து சொல்லுகிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று ஏக்கத்தோடு இருக்கிறாய மகளே? உன்னை எதற்காக வைத்திருக்கிற? முத்திரைகள் உடைக்கப்படும். உன்னிலிருந்து வருகிற வெளிப்பாடுகளை ஒருவனும் அமை தள்ள முடியாது. உன்னை எதிர்க்கிறவர்களுடைய வழிகளில இன்னைக்கு சந்தோஷம்,
ஆனா நாளை வேதனையும் துக்கமும் அனுபவிப்பார்கள். அவர்களை குறித்து நீ கலங்க வேண்டாம். அவளை குறித்து கலங்க வேண்டாம். கவனமாயிரு. கவனம். மறைந்து கிடக்கிற புதைகளை உனக்கு வெளிப்படுத்துவேன். இதோ 2 விதமான ஆராதனைக்குரிய திட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நான் கர்த்தர். தாவீது தானியேலுக்கு கொடுத்த 70 நாட்களை உனக்கு முன்னே வைப்பேன். அதே போல நான் என் அபிஷேக மகிமையை இழக்க கூடாதபடிக்கு பிதாவிடத்தில் நான் கற்றுக்கொண்டவைகளை என் பிள்ளைகளுக்கு கொடுக்குவேன் என்று சொல்லி 40 நாட்கள் வனாந்தர பாதையில் எப்படி காத்திருந்தனோ அதே போல அந்த 40 நாளும் உனக்கு முன்ன வைப்பேன். 2மே ரேகாபா சந்துடா இஸ் a mighty God. உனக்கு முன்னே நான் வைப்பேன். நான் சொல்லும் நாளை உனக்கு நான் கொடுக்கும் பொழுது அந்த நாளில 2 பேர் வந்தாலும் என் நாமம் மகிமை என்று சொல்லி என் பாதத்தில் அமர்வாயானால் அந்த நாட்களை உனக்கு உறுதிப்படுத்துவேன். அநேக மறைமுகமான வெளிப்பாடுகள் உனக்கு தோன்றப்படும். இஸ் a mighty God. மரங்களிலே அச்சடிக்கப்பட்டிருக்கிறவர்களை வெளிப்படுத்துவேன். காற்றுல வரக்கூடிய பொல்லாத ஆவிகளை வெளிப்படுத்துவேன். தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருக்கிற ஆவிகளை வெளிப்படுத்துவேன். உயர்ந்த கோபுரங்கள் மேல் இருக்கிற கலசங்களை குறித்து வெளிப்படுத்துவேன். அநேக காரியங்கள் உனக்கு வெளிப்பாடுகள் வரும். இந்த வெளிப்பாட்டனை பிடித்து சபையும் சபைக்குரிய மக்களையும் நீ எச்சரித்து கண்டிப்பாயாக. செவி கொடுக்கிறவனுடைய வாழ்வு சுகமாக மாறும். செவி கொடுக்காதவனுடைய வாழ்வோ அதை சுற்றி இருக்கிறவங்க காண்பாக. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. இன்றைக்கு உன் பலவீனம் மனுஷனால் வந்த வார்த்தை நிமித்தம் அல்ல. உனக்குள் இருக்கிற தரிசனங்களும் திட்டங்களும் அழியபடி சாத்தான் எடுத்த திட்டம். மனுஷன் நினைக்கிறான் பார்த்தையா என்று சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றா உனக்குள் இருக்கிற வெளிப்பாடுகள் அழிக்கும்படி சாத்தான் உனக்கு விரோதமாய் கொண்டு வந்திருக்கிறான். நீ என் பாதத்தில் அமர். உன்னை நேசிக்கிற அநேக உன் பிள்ளைகள் உனக்காக கண்ணீர் விடுகிறார்கள். கண்ணீரின் சத்தத்தை நான் கேட்கிறேன். விசாரிப்பாதவர்களை நினைச்சு ஏன் நீ துக்கப்படுகிறான்? விசாரிப்பதற்கென்று நான் உனக்கு அருகே வைத்திருக்கிறேனே, விசாரிக்கவில்லையே என்று நீ எதற்கு தவிக்கிறான்? உனக்கு முன்னும் பின்னும் 12 தூதர்கள் நிற்கதனை காண்பாய். வெளிப்பாட்டுக்குரிய கண்களை திறப்பான். இந்த 12 தூதர்களும் உனக்குரிய ரகசியங்களை ஒவ்வொரு திட்டங்களை வெளிப்படுத்துவார். பயப்படும் கலங்கும் வேண்டாம். எச்சரிப்பை கேட்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நீ எச்சரிப்பு கேளாதவர்களுக்கு அமைதியை காத்துக்கொள். இந்த சபையில உனக்கு நான் வெளிப்பாடுகளை கொடுத்தது போல நான் 12 நபர்களுக்கும் வெளிப்பாடை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இவர்களோ அந்த வெளிப்பாட்டுக்கு தகுதியை இழக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சில நேரம் சில சமயம் என்று தனக்குரிய காரியங்களை நினைக்கிறார்கள். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என் சமூகத்தில் அமரும் பொழுது நான் இவளுக்கு இந்த வெளிப்பாட்டை கனமாக்குவேன். நேற்றைய நாட்களிலே உண்மளமாய் கொண்டு வந்த காரியங்களை யார் பயபக்தியோடு என் சமூகத்தில் வந்து அமர்ந்தார்களோ அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அதிசயமா நான் காண்பிப்பேன் என்று பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். இந்த ஆண்டு அநேக ஊழியர்கள் விழும்படி, அநேக சபைகள் அடைக்கும்படி பொல்லாதவன் 4 திசைகளும் எழும்புகிறார்.
கிறிஸ்தவத்துக்குள்ள பல குழப்பங்களும் பல பிரிவினைகளும் எழும்பபடி, ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரன் பிடிக்காதபடி அவாந்தர பேச்சுகளை எழுப்பி கோபங்களும் சண்டைகளும் கொண்டு வந்து சபைகளை கலைக்கும்படி திட்டங்களை எழுப்புவார். Rightly God in the name of Jesus. சபைக்குள்ளே உண்மையான பரிசுத்தவான்களுக்குள்ளே பல பிரிவினைகளுக்குள்ளும் கசப்புகளை கொண்டு வந்து சபையை விட்டு ஆமென் வெளியே எடுக்கும்படி ஆமென் அவன் முயற்சிப்பான். சபை விட்டு ஓடுகிறவன் சாத்தானுக்கு அடிமையாக இருப்பான். சபை விட்டு ஓடுகிறவர்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருப்பார்கள். அவர்களை குறித்து பயப்படவோ கலங்கவோ துக்கிக்கவோ வேண்டாம். கர்த்தர் அனுமதித்தார், வெளியே சென்றார் என்று சொல்வீர்களாக. ரேமா ரேகா நிமோனா ரிபா லாது ரிபியாகமா. எஸ், அநேக தொழில் வளங்களிலே சேதங்கள் உண்டாகும். எதிர்பாராத நேரங்கள் வானங்கள் இருண்டு ஆகிவிடும். எதிர்பாராத நேரத்தில் பூமி மேல் மழை விழும். எதிர்பாராத நேரங்களில் குழம்புகள் வெடித்து பல சேதங்கள் உண்டாக வழி உண்டாகும். பனிக்கட்டிகள் உடைந்து அநேகரை கொன்று குவிக்கும். ஒரு பக்கம் குளிர் பெருகி கொண்டிருக்கும், ஒரு பக்கம் வெப்பம் அதிகரித்து கொண்டு இருக்கும். ரெண்டு ஒன்று போலேயே எழுப்பும். ஒரு பக்கம் ஒரு கிராமத்துக்குள் குளிர் இருக்குமானால் ஒரு கிராமத்துக்குள்ளே வெப்பம் அதிகரிக்கும். பூமிகள் ரெண்டா வெடிக்கும். சந்துடா mighty power in the name of God. சிறு பிள்ளைகள் குழந்தைகளும் வயது சென்றவர்கள் மேலே ஆமென் வருகிற பொல்லாத வியாதிகள் எதிர்பாராத நேரத்தில் வரும். in the name of God, in the name of Jesus. Thank you Lord, thank you Lord. You must see வாலிப பிள்ளைகளுக்குள் பல ஏமாற்றங்களை அடைவார்கள். தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அது ஏமாற்றமாய் இருக்கும். தனக்கென்று ஒரு பொருளை வாங்க துடிப்பார்கள். அது அவர்களுக்கு ஏமாற்றமாய் இருக்கும். அவர்கள் ஓடுகிற பாதைகள், அவர்கள் முயற்சிக்கிற காரியங்கள் ஏமாற்றமாய் இருக்கும். என் சமூகத்தை நாடுகிறனுக்கோ வெற்றியும் மகிழ்ச்சி உண்டாகும். ரீமா நீத்து ரிபி in the name of God. நான் பரிசுத்த. I believe இந்த இடத்தில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல அநேகர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். சத்தியத்தை கேட்டு கேளாது போல் இருக்கிறார்கள். கணவனுக்கு விரோதமாய் மனைவிகள் எழும்புகிற இச்சையான காரியங்களை நான் பார்க்கிறேன். சில பெண்கள் தன் கணவன் இருந்தும் இச்சைக்குள் விழுகிறதை நான் காண்கிறேன். Rightly God, சில கணவன்கள் மனைவி இருந்தும் அவர்கள் வழிமாறி போகிற இரவிலும் பகலிலும் அவர்கள் சிந்தனை இச்சையான சிந்தனையாய் தன் மனைவி இருந்தும் இரவிலை தூங்கும் போது வேறொரு பெண்ணை நினைக்கிற இச்சை நாவி உடையவராய் இருக்கிறதை நான் காண்கிறேன். உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள், ஏமாற்றத்துக்குள் விழாதீர்கள். இந்த ஆண்டில் அநேக வாலிபர்களை தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட ஆவியை போல, யோசேப் மேல் ஊற்றப்பட்ட ஆவியை போல, கிதியோன் மேல் ஊற்றப்பட்ட ஆவியை போல அநேக வாலிபர்கள் மேல் நான் ஊற்றுவேன். இந்த ஆண்டுல வாலிபர்கள் அநேகர் எழும்பக்கூடிய எழுப்புதல் நான் வைத்திருக்கிறேன். அவர்கள் படிப்பானாலும் வேலையானாலும் அவருடைய திருமண காரியங்களானாலும் கம்பீரமாய் செய்ய கர்த்தராகிய நான் அவர்களுக்கு முன்னே என் சேனையை அனுப்புவேன். என்னை அறியாதவர்கள் விழுந்து போவார்கள், அறிந்தவர்களோ ஜெயம் பெறுவார்கள். Right, believe. Thank you Father. நன்றி ஆவியானவரே, நன்றி. உமது கரம் மகிமைப்படட்டும். அநேக ஞானவான்கள் சபைக்குள் இருக்கிறீர்கள். சபையுடைய வளர்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் நீங்களோ வழி விலகி போகிறீர்கள். தீர்மானிக்கிறீர்கள், சபைக்காக நான் இதை செய்யணும், சபைக்காக இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வழி விலகி போகிறீர்கள். Is God mighty power. Yes. கர்ப்ப கனிகளுக்காய் காத்திருக்கிறவர்கள், முழு இருதும் முழு பலன் முழு ஆவி என் ஆலயத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது
இந்த ஆண்டை தாயின் கணத்தை காணச் செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தரை முழு இருதயத்தோடு பிடியுங்கள், முழு மகிமையோடு, முழு மகிமையோடு. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், உங்க பிள்ளைகள் டாக்டர், இன்ஜினியர், உலக ரீதியான வேலை என்று சொல்லுகிறீர்கள். ஆனா என் பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு போதகனா, ஒரு சுவிசேஷகனா எழும்புவானா நீங்க சொல்கிறீர்களா? உங்க இஷ்டப்படி உங்க பிள்ளைகளை நடத்துகிறீர்கள். என்னுடைய விருப்பத்துக்கு நீங்க இடம் கொடுப்பீர்களா? கர்த்தர் நல்லவர். பெற்றோர்களே, உங்கள் கண்ணீரை துடைப்பேன்னு சொல்ற. இஸ் a mighty God. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில், சபையில கொடுக்கப்பட்ட பொறுப்பில், உங்களுக்குன்னு தேடி வந்து கொடுத்த பொறுப்பில் வழி விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒரு சிலர் சபைக்குள்ள பேசுகிறது என்ன, வெளியே பேசுகிறது என்ன? என் தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணுகிறீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்பமாய் எண்ணுகிறீர்களா? நீங்கள் அற்பமாய் விழுவீர்கள், அற்பமாய் விழுவீர்கள். I believe. Thank you, Father. நன்றி. வந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் கரம் உயர்த்தி உமக்காக, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கரங்களை தட்டி எல்லாருமா ஆமென். ஹalleluya.